நவரசம் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நவரசம் யூடியூப் சேனலானது ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மிக தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சமூகத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் நல்ல நல்ல தலைப்புகளை முன்வைத்து அந்த தலைப்புகள் தொடர்பாக மாணவர்களை பேச வைத்து சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வு நிகழ்வை வாரந்தோறும் நடத்திட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த வாரம் ஒரு நல்ல தலைப்பை, அதாவது சமூகத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு தலைப்பை முன்னிலைப்படுத்தி மாணவர்களை விவாதம் செய்ய வைக்கிறாங்க. அப்படி என்ன தலைப்பை வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, இன்றைய கல்லூரி மாணவர்களிடையே வன்முறை செயல்பாடுகள் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடியது சமூகமா ஊடகமா அப்படின்ற தலைப்பு தான். இப்போ நம்ம எவ்வளோ நிகழ்வுகளை பார்க்குறோம், கல்லூரி மாணவர்களிடையே எவ்வளோ பிரச்சனைகள் உருவாயிட்ருக்கு, அதனால் சமூகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது, கல்லூரி மாணவர்களுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறி போகுது அப்படிலாம் நம்ம பார்த்து மனம் புழுங்குறோம். ஏன்னா நம்மளுடைய பிள்ளைகளும் அங்கே கல்லூரியில் படிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீணாக போகுது அப்படிலாம் நினச்சி ஏங்குவோம் இல்லையா? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கும் போது நம்மளுடைய நவரசம் யூடியூப் ஊடகமானது சமூகத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாதிரி தான் இந்த தலைப்பை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதாவது கல்லூரி மாணவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், இப்போ எப்படி இருக்குது, அது எப்படி மாறினா நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி கருத்தியல் ரீதியாக ஒரு விவாதத்தை இங்கே முன்வைக்க இருக்கிறாங்க இரண்டு அணியை சார்ந்தவர்கள். இப்போ இந்த கல்லூரி மாணவர்களிடையே வன்முறை ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குது சமூக நிலையிலும் ஊடக நிலையிலும் அப்படின்றத பற்றி இரண்டு அணியை சார்ந்தவங்க பேச இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சமூகம் ஊடகம் இதை குறித்து ஒரு பொதுவான ஒரு கருத்தை நான் முன் வச்சுட்டு அப்புறம் இரண்டு அணியை சார்ந்தவங்களை அழைக்கலான்னு நினைக்கிறேன். பொதுவாக இந்த சமூகம் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படின்னா, மக்களுடைய ஒருங்கிணைப்பு, உதிரியாக பிரிந்திருக்கக்கூடிய மனிதர்களை ஒன்றிணைத்து வாழ வைக்கிற ஒரு அமைப்புக்கு பேர் தான் சமூகம். இந்த சமூகத்தால் நிறைய நன்மைகள் ஏற்பட்டிருக்கு, நிறைய நன்மைகள் விளைந்திருக்கு. ஆனாலும் இப்போ கால மாற்றத்தில் தீமைகளும் உருவாக தொடங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு நன்மையை மட்டும் சொல்லிடுறேன், எப்படி இருந்த சமூகம் இப்போ எந்த நிலைக்கு மாறி இருக்குன்றத விவாதம் செய்யக்கூடிய மாணவர்கள் பேசுவாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த சமூகம் எப்படி இருந்ததுன்னு விளக்கிட்டு அதுக்கப்புறம் தீமையை பற்றி பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்மை சுற்றி வாழக்கூடிய மனிதர்கள், சமூகத்தில் நம்மை சுற்றி வாழக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் இறந்து போகிற காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். முதுமையினால் பலர் இறக்குறாங்க, இடையிலேயே விபத்துக்களால் இறக்குறாங்க. எதுவாக இருக்கட்டுமே, ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டவொடனே கூட்டம் கூட்டமாக நம்ம அந்த இறப்பு கூட்டத்தில் பங்கெடுத்துக்கிறதுக்காக போகிறோம். ஏன் போகிறோம்? இறந்து போனவர்களை நினச்சி அழுவதற்காக மட்டும் கிடையாது. அங்கே தான் சமூகத்தினுடைய செயல்பாடை நம்ம கூர்மையாக கவனிக்கணும். ஒருத்தர் இறந்து கிடக்கிறாரு, அவரை சுற்றி உட்காந்து நம்ம அழுகிறோம் அப்படின்னா இறந்து போனவருக்காக நம்ம அழலை. அதாவது இறந்து போனவருடைய குடும்பத்தினர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு செய்தி கொடுக்குறோம். என்னென்னா, இறந்து போன மனிதருக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோன்னா நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்குங்க, இறந்து போனவருக்காகவே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோன்னா உயிரோடு இருக்கிற உங்களுக்கு எதனா ஒரு துன்பம் வரும்போது கூட நாங்கள் நிற்போம் அப்படின்ற ஒரு மெசேஜை இந்த சமூகம் அவங்களுக்கு கொடுக்குது. உயிர் இல்லாமல் மூச்சற்ற நிலையில் இருக்கிற ஒரு உடலுக்கு நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம் இத்தனை பேருனா, உயிரோடு வாழக்கூடிய உங்களுக்கு தக்க நேரத்தில் நாங்கள் உதவிக்கு நிற்க மாட்டோமா அப்படின்ற ஒரு புரிதலை தான் அந்த கூட்டம் அந்த குடும்பத்தினருக்கு தருது. அப்போ சமூகத்தினால இவ்வளோ நன்மைகள் இருக்குது. சமூகம் என்பது ஒரு பலம். அதாவது சார்லஸ் டார்வின் ஒரு தத்துவத்தை சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, வலிமை மிக்கது வாழும் அப்படின்ட்டு. அந்த அடிப்படையில் அதாவது உதிரிகளாக இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒன்று சேரும் போது ஒரு வலிமை கிடைக்குது இல்லையா, அந்த வலிமை நமக்கு ஒரு பெரிய பலம். அந்த அடிப்படையில் இருந்த ஒரு சமூக கட்டமைப்பு இப்போ பல்வேறு காரணங்களால் சிதைவுக்கு உள்ளாகுது. இந்த சிதைவடைந்த அந்த சமூகம் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பேசுவாங்க. அடுத்து ஊடகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஊடகத்தால் ஏற்பட்ட நன்மைகள் பல, அதே நேரத்தில் தீமைகளும் பல. இப்போ நான் திரும்பவும் நன்மையை மட்டும் ஒன்று சொல்லிடுறேன், ஏன்னா தீமையை பற்றி பேச வராங்க. அப்போ எப்படி இருந்த ஊடகங்கள் எப்படி இருந்த ஊடகங்கள் இப்போ எப்படி மாறி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது டாக்டர் அப்துல் கலாமை பற்றி நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், தெரிஞ்சு வச்சுருப்போம். 2020 இந்தியா வல்லரசு ஆகும்னு சொன்னார். எப்படி ஒரு காலத்தை கணிச்சு 2020 வல்லரசு ஆகும்னு சொன்னார் அப்படின்னா, அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஊடகங்கள் அது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருந்து, இளைஞர்கள்லாம் இப்படி வாழணும், இப்படி இருக்கணும்னு திரைப்படங்களில் நல்ல நல்ல இளைஞர்களை உருவாக்கி காட்டினாங்க. அதை பார்த்து வளர்ந்த தலைமுறை அதே மாதிரியே தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க.
அப்போ அந்த இளைஞர்களை வந்து பழம் அப்படின்னு இன்றைக்கி வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. அதாவது பழைய இளைஞர்கள் வந்து பழம் அப்படின்றாங்க. இப்போ என்னென்னா, இந்த அப்துல் கலாம் ஐயா வந்து அவர் பார்த்த இளைஞர்கள் வந்து துடிப்புள்ளவர்கள். அவர்களை கருத்தில் கொண்டு தான் ஒரு இளைஞர் பட்டாளம் இந்தியாவில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் 2020 இந்தியா வல்லரசு ஆகும்னு சொன்னார். அவருடைய கணிப்பில் தவறு இல்லை, நம்ம முன்னேறிக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ அவர் ஒரு வார்த்தையை சமூகத்தில் பதிவு செய்வதற்கு பின்னாடி பின்புலமாக இருந்தது எது, அவருக்கு அந்த புரிதலை எது வழங்கியது அப்படின்னு கேட்டால், இளைஞர்கள், அதுவும் ஊடகம் உருவாக்கிய இளைஞர்கள், நல்ல நல்ல இளைஞர்களை ஊடகம் உருவாக்கிச்சு. இன்னும் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு மாணவர்கள் அழைச்சலான்னு நினைக்கிறேன். அதாவது நேரு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். வந்து ஒரு அறுவை சிகிச்சைக்காக வந்து வராரு. அவர் ஒரு புத்தகம் படிக்கணும்னு நினைக்கிறார், மூலதனம் அப்படின்ற ஒரு புத்தகம். அது வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்குதா இருக்கானே தெரியல. இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட சொல்லி போய் கேளுங்க, நூலகத்தில் இருக்கும், கன்னிமராவில் இருக்கும், போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ வாங்கிட்டு வரதுக்கு ஒருத்தர் போகிறார். நூலகத்தில் தேனா அந்த புத்தகம் காணும். அந்த நூலகத்தை பற்றி பொதுவாக மக்களுக்கு வந்து இப்படி ஒரு புத்தகம் வந்திருக்குன்னே தெரியாது. அப்படி இருக்க யார் வந்து எடுத்துருப்பா படிக்க அப்படின்னு தேடுறாங்க. எங்கன்னா ரிஜிஸ்டரில் பார்க்குறாங்க. பார்த்தா அதில் வந்து CN அண்ணாதுரைன்னு எழுதியிருக்குது அந்த புத்தகத்தை எடுத்தவர். அப்போ ஒரு புத்தகத்தை தேடி போய் படிக்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா. ஊடகம், அதாவது ஊடகம்னா என்னென்னா, அச்சு ஊடகம், புத்தகங்களும் ஒரு ஊடகம் தான். நம்ம ஊடகம்னா சினிமான்னு மட்டும் எடுத்துக்கூடாது. அப்போ புத்தகங்களாக இருக்கலாம், திரைப்படமாக இருக்கலாம், சின்ன திரையாக இருக்கலாம், அல்லது நம்ம பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், எல்லா ஊடகங்கள் தான். அப்போ ஒரு ஊடகம் என்ன மாதிரியான மனிதர்களை உருவாக்கியிருக்கு அப்படின்னா, அண்ணாதுரை மாதிரியான ஒரு மனிதனையும், நேரு மாதிரியான ஒரு மனிதரையும் இந்த சமூகத்துக்கு உருவாக்கி கொடுத்தது ஊடகம் தான். ஆனால் அந்த ஊடகம் இப்போ கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களை எப்படி உருவாக்குது அப்படின்றத நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. அப்போ இன்றைய கல்லூரி மாணவர்களிடையே வன்முறை செயல்பாடுகள் வருவதற்கு காரணம் சமூகமா ஊடகமா என்ற தலைப்பில் முதலில் சமூகம்தான் அப்படின்ற ஒரு தலைப்பை முன்வச்சு ராமமூர்த்தி அவர்கள் பேச வராங்க. வாங்க ராமமூர்த்தி, உங்களுடைய உரையை தாங்க. செங்கரும்பின் மேலான செந்தமிழே, என்றும் வளர்கின்ற வளர்தமிழே, புத்தியை முத்தி பெற வைக்கும் முத்தமிழே, என் தாய்மொழியாகிய தமிழே, உனக்கு முதற்கண் வணக்கம். இதோ என் பேச்சின் துவக்கம். நடுவர் அவர்களே, நான் சமூகம் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். நீங்கள் கருப்பு சட்டை அணிந்தீர்கள். கருப்பு என்றால் எதிர்ப்பு என்று பொருள். எதிர்ப்பை அந்த பக்கம் காட்டுங்கள், எங்கள் பக்கம் காட்டாதீர்கள் என்று கூறிக்கொண்டு என் உரைக்குள் நுழைகிறேன். நடுவர் அவர்களே, சமூகம் இன்றைய கல்லூரி மாணவர்களிடம் வன்முறையை வருவதற்கான காரணம் சமூகமே. நண்பர்கள் அவர்களே, நமக்கு அனைவருக்கும் தெரியும் பெரியாரை பற்றி. பெரியார் சிறு வயதில் இருக்கும்போது பள்ளிக்கு செல்கிறார். பள்ளிக்கு செல்லும் முன் அவர் அன்னை சொல்கிறார், மகனே, உனக்கு தண்ணீர் தாகம் எடுத்தால் எப்போது எடுத்தாலும் என் நம் வீட்டில்தான் வந்து தண்ணீர் குடிக்க வேண்டும். மற்றபடி அந்த பக்கத்தில் இருக்கும் அந்த வீட்டில் சென்று தண்ணீர் குடிக்கவே கூடாது என்று. ஏன் என்று கேட்டதற்கு அவர்களெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களாம். சரி என்று அவரும் கேட்கிறார். ஒரு நாள் மிகவும் தண்ணீர் தாகம் எடுத்துவிட்டது. பக்கத்து வீட்டுக்கு சென்று தண்ணீர் குடிக்கும் போது அந்த பெண்மணி இவரை வேறு விதமாக நடத்துகிறார். அப்போதுதான் பெரியார் சொல்கிறார், அம்மா இவர்களை தாழ்த்தப்பட்டவர் என்று கூறுகிறார், இவர் நம்மை தாழ்த்தப்பட்டவர் என்று நினைக்கிறாரே, அப்போது யார்தான் தாழ்த்தப்பட்டவர்? இதிலிருந்தே தெரிகிறது நடுவர் அவர்களே, பெரியாரின் மனதிலேயே ஒரு வன்முறையை விதைத்தது யார்? அவர்களது தாயார் தானே. இப்படி இருக்கையில் இன்றைய கல்லூரி மாணவர்களிடம் வன்முறையை வளர்ப்பது ஊடகம்தான் என்பது பேசுவது நியாயமா? நீங்களே கூறுங்கள். அது மட்டுமல்ல, அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாறு மிகவும் மறக்க முடியாத ஒரு சம்பவம். அம்பேத்கர் பள்ளிக்கு செல்லும் போது ஒரு முறை அவரது ஆசிரியர், இந்த கணிதத்தை நீ நிவர்த்தி செய்ய முடியுமா என்று கேட்கும் போது அவர் கரும்பலகையின் அருகில் செல்கிறார். செல்லும் போதே மற்ற மாணவர்கள் அனைவரும் தன்னுடைய சாப்பாட்டு புட்டை எடுத்து தன் அருகில் வைத்து கேட்டதற்கு இவர் தாழ்த்தப்பட்டவர் என்று என்னுடைய அன்னையார் சொல்லியிருக்கிறார், இவர் தாழ்த்தப்பட்டவர் என்று என்னுடைய தந்தையார் சொல்லியிருக்கிறார் என்று கூறினார். இதன் மூலமே தெரிகிறது மாணவர்களிடம் வன்முறையும் சமாதானத்தையும் விதைப்பது பெற்றோர்களே மற்றும் இந்த சமூகமே என்று. திருச்சி சட்டக்கல்லூரி நிகழ்வு நம் அனைவருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். அதாவது தன்னுடன் படிக்கும் மாணவனுக்கு குளிர்பானதை
சிறுநீர் கலந்து வைத்துள்ளான். காரணம் ஏனென்று கேட்டால் அவன் பட்டியல் இனத்தவனாம். ஏன் தெரியாம தான் கேட்கிறேன். பட்டியல் இனத்தவன் என்றால் அவ்வளவு இழிவா? இங்கு எல்லோரும் சமம்தான். உன்னையும் என்னையும் கீறினாலும் ரத்தம் இங்க ஒண்ணுதான். ஆக மொத்தம் உனக்கும் எனக்கும் 10 மாதம் தான். இது இன்றைய இளைய தலைமுறையிடம் சமூகம் சொல்லாமல் விட்டுவிட்டது என்பதுதான் மிகவும் ஆணித்தனமான உண்மை. அதைவிட மிகவும் முக்கியமான ஒரு செயல் ஒன்று கூறட்டுமா? நாங்குநெறி சம்பவம். தன் உடன்படிக்கும் மாணவனையே ஒருவன் வெட்டி கொன்றாள் என்றால் அங்கு சமூகம்தானே பிழையாக இருக்கிறது. எந்த விதமான ஊடகமும் பிழையாக இல்லையே. இன்றைய ஊடகம் நன்மையைத்தான் செய்கிறது. உதாரணமாக ஒன்றை கூற வேண்டும் என்றால், நாம் அனைவருக்கும் தெரியும், சென்னையே வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது நாம் அனைவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தோம். ஆனால் இளைய தலைமுறை என்ன செய்தது? நாங்கள் இந்த இடத்தில் இருக்கிறோம் என்று பல்வேறு ஊடகத்தில் பதிவிறக்கம் செய்யும்போது நாட்டில் எங்கெங்கிருந்தோ வந்தனர் உதவி செய்ய. நாட்டில் எந்தெந்த மூலையில் இருந்தோ உதவிக்கரம் நீட்டப்பட்டது. போர்க்கால அடிப்படையில் பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டது. அப்படி உதவிக்கு முக்கியமாக இருப்பது ஊடகம்தான். சமூகம் என்பது மிகவும் உதவாமல் தான் இருப்பது என்பதுதான் என்னுடைய வாதம். இன்றைய சமூகம் எப்படி தெரியுமா இருக்கிறது நடுவர் அவர்களே? ஒருத்தன் விழுந்தால் அவனை தூக்கிவிட வரமாட்டேங்கிறது. இருக்கின்ற போதே காலை வாரி விடுகிறது என்பதுதான் எனது முதல் தரமான வாதம். அது மட்டுமா, இன்றைய சமூகம் புரளி பேசுகிறது. மிக மிக புரளி பேசுகிறது. நீங்கள் கூட கூறினீர்கள் ஆரம்பத்தில் உரையில், நேரு அவர்கள் படிக்க வந்தார். நேரு அவர்களின் புத்தகத்தை எடுத்தவர் யார் என்றால் CN அண்ணாதுரை தான் என்று. அவரது வாழ்விலும் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அந்த சம்பவம் என்னவென்று கேட்டால் என்றால், அவர் இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு போய் கொண்டிருக்கிறார். அப்போது அங்கு ஒரு பெண்மணி மொழி சிதைவால் கருச்சிதைவை ஏற்று. அது எப்படி என்று கேட்டால், அந்த பெண்மணிக்கு நிறைமாத பிரசவம். அப்படி இருக்கையிலே அவர் இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு வந்தபோது அங்கு அவருக்கு கருக்கலைப்பு ஏற்பட்டுள்ளது. அதை அறிஞர் அண்ணா தன்னுடைய புத்தகத்தில் இவ்வாறு பதிவு செய்கிறார்: தமிழ் தாயே, நீ பெருமை மிக்கவள் தான். அதாவது மொழி சிதைவு ஏற்படக்கூடாது என்பதற்காக கருச்சிதைவை ஏற்ற ஒரே இனம் என்றால் தமிழ் இனம்தான் என்று. ஆனால் அப்பேற்பட்ட இளைஞர்களிடம் இன்றைய தலைமுறையிடம் இருக்கிறார்களா? அதுதான் இங்கு கேள்விக்குறி. ஊடகத்தில் தவறானதான் பரப்பப்படுகின்றன, தவறானதான் எதிரில் பேச வந்திருக்கிறார்களே, அவரிடம் நான் கேட்கும் ஒரே கேள்வி ஒன்றே ஒன்றுதான். ஊடகத்தில் பல நன்மைகள் இருக்கிறது. முன்னரெல்லாம் ஒரு குருதி பிரிவு வேண்டும் என்றாலும் அதற்கு பல நாட்கள் தேட வேண்டும், பல நாட்கள் ஓட வேண்டும். ஆனால் இன்று அப்போது எதுவுமே இல்லையே. சாதாரணமாக புலனத்தில் இந்த குருதி பிரிவு எனக்கு வேண்டும் என்று போட்டால் போதும், அனைத்து இளைஞர்களும் கை கொடுத்து வருகின்றன. அப்பேற்பட்ட ஊடகம் இன்று நன்மையை தான் செய்கிறது, சமூகம் தீமையை தான் செய்கிறது என்பது எனது முதல் தரமான வாதம். ஒரு நடுவர் அவர்களே, நீங்கள் காதலை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நீங்களே கூறுங்கள். காதலை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குதுப்பா. உனக்கு என்ன வேணும் அதை கேளு. இல்லை, ஒரே கல்லூரி காதல் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் நடுவர் அவர்களே. கல்லூரி கால காதல் அப்படின்றது ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சமத்துவத்துடன் கூடி பழகக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை அது இல்லையா? நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்க? சரிதான் நடுவரே. காதல் என்பது எப்படின்னா, உடலால் மட்டும் இணைவதல்ல, உள்ளத்தாலும் இணைவது தான். இதையும் இணைவதுதான் காதல் நினைக்கிறாங்க. கவி பேரரசு வைரமுத்தையா கூட ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாரு, காதல் இல்லாத நகரம் காற்று இல்லாத நகரம்னு. அப்பேற்பட்டதான காதல். ஆனா அப்பேற்பட்ட காதலை இந்த சமூகம் ஏத்துக்குதா? நீங்களே சொல்லுங்க. எதுக்குலையப்பா, கலப்பு திருமணம்னா விரட்டி வெட்டுறாங்க. ஆமா, நீங்களே சொல்லிட்டீங்க. அப்ப தீர்ப்பு யார் பக்கம் சொல்லணும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறேன், தீர்ப்பு அப்புறம் சொல்லுவோம். சரி நடுவர்களே, இப்ப காதல் திருமணம் பண்ணனா உடனே சமூகம் என்ன சொல்லுது? எப்படி நீ அவனை காதலிக்கலாம், நீ எப்படி வேறு ஜாதிக்காரனை காதலிக்கலாம் கேட்கிற முதல் கேள்வி இதுதான் நடுவர்களே. ஆமா, அப்ப காதலையே ஏத்துக்காதவங்க வன்முறை கண்டிப்பா விதைக்க தானே நடுவர்களே செய்யறாங்க, சனாதானத்தை இங்க உருவாக்க தானே செய்யறாங்க. காதல் என்பதுனா காதலை முழுக்க எதிர்க்காங்க இந்த சமூகம். எப்படின்னு கேட்டோம்னா, அவனை நீ எப்படி காதலிக்கலாம், அவன் வேறு ஜாதிக்காரன், நீ நம்ம ஜாதிக்காரன் காதலி, நான் அவனை கண்டிப்பா அவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும் பெற்றோரே சொல்றாங்க. அப்படி சமூகம் இங்க காதலையும் எதிர்க்குது, வன்முறையை ஆதரிக்குது. இதன் மூலமே நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, வன்முறையை வளர்க்கிறது சமூகம் தான் என்பது எனது முதல் தரமான வாதம். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. அதாவது கல்லூரி மாணவர்களிடையே வன்முறை செயல்பாடுகள் வருவதற்கு காரணம் சமூகம்தான் அப்படின்றத தன்னுடைய உரையில் மிக ஆணித்தரமாக பதிவு செஞ்சிருக்கார் ராமமூர்த்தி.
நிறைய மேற்கோள்கள், அதாவது எந்த அளவுக்கு சமூகத்தை இவர் உற்று கவனித்திருக்கிறார் அப்படின்றத அவருடைய உரையை உற்று கவனித்தா நமக்கு தெரியும். தந்தை பெரியாருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அம்பேத்கர் ஐயாவுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அப்புறம் இன்னைக்கு சமகாலத்தில் நடந்த 4 நேரி சம்பவமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தொகுத்து அதை பார்வையாளருக்கு எளிமையாக புரிய வேண்டும் என்பதற்காக அழகாக அதை கோர்த்து நமக்கு பதிவு பண்ணியிருக்கிறார். அதை வெறும் தகவலாக மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது, எவ்வளோ வழி அதில் இருக்குது. அதாவது ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய மனதில் இந்த சமூகம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சை விதைத்து அவர்களுடைய வாழ்க்கையை திசை மாற வைக்கிறது அப்படின்றத வழியோடு பதிவு செஞ்சுருக்கிறார். அதை நம்ம அப்படி தான் பார்க்கணும். சரி, இப்போ மாணவர்களுடைய அந்த வன்முறை செயல்பாட்டுக்கு சமூகம் காரணம் என்பது ஒரு தரப்பு. இப்போ எதிர் அணி என்ன சொல்ல வராங்க? உண்மையிலே சமூகம்தான் காரணமா அல்லது ஊடகம்தான் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றத பற்றி பேச ஹம்மத் நிஸ்ரின் பேச வராங்க. வாங்கம்மா, உங்களுடைய உரையை தாங்க. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களியிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நடிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என பாவேந்தர் பாரதிதாசன் வரிகளோடு தமிழன்னையை வணங்கி அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். உங்களில் நான் ஹம்மத் நிஸ்ரின். இன்றைய கல்லூரி மாணவர்களிடையே வன்முறை செயல்பாடுகள் வருவதற்கான காரணம் ஊடகமே. இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. எனக்கு முன்னாடி என்னுடைய அன்பு தம்பி ராமமூர்த்தி பேசினார். பெரியார் நிறைய பெரியவர்களுடைய வாழ்க்கையை உதாரணமாக காமிச்சு சமூகம்தான் இதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவர் பக்கம் நான் ஒரே ஒரு கேள்வியை தரப்ப வச்சுட்டு என்னுடைய விவாதத்துக்குள்ளே நான் போகலான்னு நினைக்கிறேன். இப்போ பெரியார் பற்றி தம்பி சொன்னார். பெரியார் வாழ்ந்து பெரியார் ஒரு சமூக புரட்சியாளராக மாறுறப்போ எந்த ஊடகம் இருந்தது அவரை கெடுக்கிறதுக்கு? அவர் சமூகம் தான் அவரை என்ன பண்ணுச்சு அப்படின்னா சரியான வழியில் கொண்டு போச்சு. அவர் முன்னாடி வன்முறையை வதக்கலை. ஆனால் இன்னைக்கு அந்த இப்படிப்பட்ட ஊடகங்கள் இன்னைக்கு இருக்கிறது மாணவர்களிடையே எப்படி வன்முறையை தீண்டுது? நம்ம இன்னைக்கு எல்லா திரைப்படங்கள்லையும் பார்க்குறோம். கதாநாயகனாக ஒருத்தவரை காட்டுறாங்க. அவர் எப்படி இருக்கார்? ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணுற ஒரு கூட்டத்தோட இனத்தலைவராக இருக்கார். அதுக்கு ஒரு நியாயப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக்குன்ற வேற ஒன்று வச்சுக்கிறாங்க. அதை வச்சு இதனால தான் அவர் அப்படி மாறினார். அப்போ இதை பார்க்குற கல்லூரி மாணவர்கள்லாம் என்ன, நமக்கும் இப்படி ஃப்ளாஷ்பேக் இருக்குல்ல, அப்போ நம்மளும் இப்படி மாறிக்கலாம்ல. இதுதானே அவங்களுடைய மனதில் அடிப்படையில் அவங்களுக்கு விதைக்கிற வன்முறையே இப்படி தான் இருக்குது. இன்னும் இதை விட முன்னேறி போய் பார்த்தோன்னா பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், இதெல்லாம் என்னுடைய அன்பு தம்பி கூட விளையாண்டுருப்பாரு. ஆனால் அவர் சொல்கிறாரு சமூகம் தான் என்னை வன்முறையை தூண்டுது அப்படின்லாம் சொல்கிறாரு. இதை அந்த ட்ரெயினில் வரும்போது கூட திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, குத்துரா குத்துரா, வெட்ரா அப்படின்னு, சுடுறான்னு. யாரை பார்த்துடா சொல்கிறாங்க? கையில் ஃபோன் வச்சுன்னு பப்ஜி விளையாடிட்டு வராங்க. நடுவர்களே, இது ட்ரெயினில் நடந்தால் பரவாயில்ல. ஒரு கோவிலான ஒரு சர்ச்சான ஒரு புனித தலத்தில் போய் நீ கொன்னுட்ட, நீ வெட்டிட்ட, நான் திரும்ப உயிரோட உன்னை வெட்டுவேன், இதெல்லாம் யார் சொல்கிறா? ஒரு 5 ஒரு 6 ஏன் கல்லூரியில் முதல் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவன் சொல்கிறான். இந்த வார்த்தையெல்லாம் வன்முறையை தூண்டக்கூடிய வார்த்தைனே தெரியாத அளவு இந்த சமூக ஊடகங்கள் அவன் முன்னாடி வன்முறையை வதைக்குது. இன்னும் சொல்ல போனால் நம்ம எல்லாருமே செய்தித்தாள்களில் அடிக்கடி படிக்கிற விஷயங்கள் என்னென்னா ரம்மி சர்க்கிள். எவ்வளவு பெரிய மோசடியான விளையாட்டு. எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்காங்க. இழந்தது கூட பரவாயில்ல, தன்னுடைய நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணி, நான் கெட்டது பத்தாது நீயும் சேர்ந்து கெடு, வா சேர்ந்து வன்முறை பண்ணுவோம். நம்ம புரட்சி பண்ண போகிறது கிடையாது, நம்ம வன்முறையை பண்ணுவோம். இதுக்கெல்லாம் அடித்தள காரணமாக இருக்கிறது என்னது? சமூக ஊடகங்கள், சமூக வலைதளங்கள். அதனால தான் சொல்கிறோம் இன்றைய கல்லூரி மாணவர்களிடையே வன்முறையை அதிகமாக உருவாக்குறதுக்கு காரணம் ஊடகங்கள்னு. இன்னும் அதிகமாக போனால் திரைப்பட பாடல்கள். ஐயோ அப்பா, திரைப்பட பாடல்கள் கேட்டால் எனக்கே இப்போலாம் பயமாக இருக்குது. என்ன பாட்டு அது? நல்ல ஒரு சிறப்பான பாட்டு. என்னடா பாட்டை மேல்கோள் காட்டுறேன் அப்படின்னு தவறாக நினச்சிக்க வேணாம். ஏன் அப்படின்னா, என்ன பாட்டு அப்படின்னா, வெட்டுடா அவளை, கொல்றா அவளை, விட்றா அவளை, வேண்டவே வேண்டாண்டா, என் ஃப்ரெண்டை விட்டுட்டு போனவோ உனக்கு வேணாம், அவளை கொல்லு. இன்னும் நல்லா போனா, எவண்டி உன்னை பெத்தான் அவன் கையில் கட்சா செத்தான். ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிக பார்வையாளர்களை ஈர்த்த பாடல் அதான் வருது.
நிறைய பேர் விரும்பக்கூடிய பாடலாக அமையுது. யூடியூப்பில் பதிவேற்றம் செஞ்ச 5 நிமிஷத்தில் 5 லட்சம் பேர் பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் உங்ககிட்ட வன்முறையை விதைக்குது. அப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாத்தையும் என்னுடைய எதிரநீரரும் கேட்டு அதுக்கு இப்போ ஒரு பெயர் வச்சுருக்காங்களே வைபிங், அந்த வைப்பு கூட பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட பாடல்கள்லாம் உங்ககிட்ட வன்முறையை விதைக்கலையாம். இந்த சமூகம் அவங்களுக்கு வன்முறையை விதைக்குதான். இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குன்னு எனக்கும் தெரியல. இன்னும் சொல்ல போனால் சமீப காலத்தில் ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி நடந்த செய்தியை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை திட்டுறாரு. உடனே அந்த மாணவன் என்ன பண்ணிடுறான்னா கோவத்தில் அந்த ஆசிரியரை கத்தி எடுத்து கொன்றுறான், வெட்டிடுறான். இதில் என்ன தவறான விஷயம் அப்படின்னா அந்த பையன் பண்ணது தப்பே இல்லைன்னு இன்னைக்கு இருக்கிற யூடியூப்பில் ஒரு 4 பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த பையன் பண்ணது நியாயம்தான், அந்த பையன் மேலே என்ன தப்பு இருக்குது? அப்போ இந்த இடத்துல அந்த பையன் எப்படி ஒத்துக்குவான் தான் பண்ணது தப்புன்னு? அப்போ உங்களோட யூடியூப்பும் உங்களுடைய இந்த வலைத்தளங்களும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறப்போ, அவனுக்கு துணை நிற்கிறப்போ, அவன் பண்ணது வன்முறைனே தெரியாமல் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா இன்றைக்கு அவங்களுடைய இடையில் அவங்க வன்முறையை தூண்டுறது இந்த சமூக வலைதளங்கள், இந்த ஊடகங்கள் தானே இருக்குது. இதுதான் என்னுடைய தரப்பு வாதமாகவே நாங்கள் வச்சுருக்கோம். இன்னும் மிஞ்சி போனால் இந்த இன்ஸ்டாகிராம்னு ஒன்று வச்சுருக்கோம். எதுக்கு வச்சுருக்கோன்னே எனக்கும் தெரியாது. நான் ஒத்துக்கிறேன், நானும் இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சுருக்கேன். அதையும் அடுத்து அவர் சொல்லுவார், என் தோழி இன்ஸ்டாகிராம் ஐடி வைத்திருக்கிறார், அவர் பேசுகிறார், வச்சுருக்கேன், ஒத்துக்கிறேன். சரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிற வரைக்கும் ஊடகங்கள் வன்முறையை விதைக்காது. அருமை. அதை எப்போது தவறான விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிற ஆரம்பிக்கிறோமோ அப்பயே வன்முறையை விதைத்திரும். முந்தியெல்லாம் ஒரு பிறந்த நாள்னா என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய சொந்தக்காரவங்களை பார்ப்போம், எல்லாமே பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணுறோம் தெரியுமா? லைவ் போடுறோம். லைவ் சும்மா போட்டால் பத்தாது, பைக் ஓட்டிகிட்டே போடுவோம், கேர்ள் ஃப்ரெண்டோடு போடுவோம். அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போச்சுன்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட கதி அவ்வளோதான். அது நமக்கு அப்புறம் பின்னாடி போய்க்கலாம், அதுவும் ஒரு வன்முறை தான். ஆனால் இன்றைக்கி அந்த வீலிங்கிற பேரில் போன வாரம் செய்தித்தாளில் நான் படித்தேன். மதுரை அருகில் ஒரு 3 பேர் வீலிங் பண்ணுறோம், லைக் வேணும் அப்படின்றதுக்காக போஸ்ட் எடுத்து அதை அப்படியே கொண்டு போய் லாரி மேலே விழுந்து அந்த 3 மாணவர்களும் பரிதாபமாக தன்னோட உயிரை விட்டாங்க. இப்படிப்பட்ட வன்முறையை விதைக்கிறது இந்த ஊடகம் தான், சமூகம் கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய போதைப் பொருட்கள் அதிகமாக போதைப் பொருட்கள் கிடைக்கும். முந்தி இருந்தது இப்போ விட அதிகமாக கிடைக்குது. அது எல்லாருமே நிதர்சனமான உண்மை, இதை யாரும் நம்மளால் மறுக்க முடியாது. முந்தி எங்கேயாவது ஒரு இடத்துல ஈரிடத்துல, அதாவது ஒரு ஊருக்கு ஒரு கிராமத்தில் கிடைக்கும். இப்போ எங்கெங்கே கிடைக்குதுன்றது முதற்கொண்டு இந்த ஊடகங்கள் நமக்கு சொல்லி தருது. அப்படிப்பட்ட மாணவர்களிடையே இந்த வன்முறை விதைக்கிறது மூல காரணமாக இருக்கிறது இந்த ஊடகங்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் பாலியல் ஆபாசங்கள், ஐயோ நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த ஒரு பாட்டு வந்தது, ஊ அண்டவா மாமா, ஊ அண்டவா மாமா. என்ன பாட்டு இது? இது என்ன விதமான சொல் இதெல்லாம்? இந்த சொல்லெல்லாம் பாடுறப்போ நமக்கே ஆபாசமாக இல்லையா? இதெல்லாம் வன்முறை உங்களுக்கு தூண்டலையா? இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்குவீங்க. ஆனால் உங்களுக்கு சமூகம் நல்ல விஷயம் சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு சமூகம் வன்முறையை விதைக்குதா? இப்படிப்பட்ட பாடல்கள், இப்படிப்பட்ட ஊடகங்களை வைத்து நம்ம நல்லபடியாக இருக்கிறப்போ, நல்லபடியாக இல்லாதப்போ உங்களோட சமூகம் எப்படி உங்களுக்கு தப்புன்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல. என்னுடைய இருதரப்பு அணியினரும் எப்படி இந்த பக்கம் உட்கார்ந்தாங்கன்னு எனக்கு புரியல. ஜிபே, ஃபோன்பே, எதுக்கு எடுத்தாலும் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம். ஜிபே இருக்கான்னா 30 ரூபா 10 ரூபா பானிபூரிக்காரங்கிட்ட போய் நம்ம ஜிபே பண்ணுறோம். ஆனால் நமக்கு தெரில, அந்த 10 ரூபா நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஜிபே, அந்த ஊடகம் தான் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருக்க மொத்த பணத்தையும் பிற்காலத்தில் எடுத்துகிட்டு போகும். அதை யூஸ் பண்ணுறவனை திருடனாக மாற்றக்கூடிய வன்முறையை இந்த ஜிபே விதைக்குதுன்றதை நம்மளால் ஒப்புக்கொள்ள முடியவே இல்லை. நம்ம அதை மறுக்கிறோம். ஏன் மறுக்கிறோம்? அதுதான் எங்களுடைய தரப்பு வாதத்தோட கேள்வியாக இருக்குது. இன்னும் சின்ன திரைகள், நம்மளுடைய நடுவர்கள் சொன்னாங்க சின்ன திரை எல்லாத்துலேயுமே இந்த ஊடகங்கள் நிறையா செஞ்சுருக்கு. அதே சின்ன திரையில் ஒரு பிரபலமான ஒரு சேனல், அந்த சேனல் பேரையோ அந்த சீரியல் பேரையோ நான் சொல்ல விரும்பலை. ஒரு 4 பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்கள் அந்த 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 லாஸ்ட்டாக வந்த மருமகள் அந்த 4 பெண்களையும் வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறா. அதுக்கு நீங்கள் எவ்வளோ எதிர்த்து போராட்டம் பண்ணுறீங்க. அதைக்கும் அவரை விட என்ன அப்படின்னா அந்த 4 மருமகளை விட அதை எதிர்க்கிற ஆளுக்கு சப்போர்ட்டு ஜாஸ்தி. பல வீடுகளில் மருமக மரணம் என்பது சீரியலை பார்த்தா நடக்குது. அந்த அளவு அந்த அளவு கற்றுக் கொடுக்குது. அப்படிப்பட்ட ஊடகங்கள் வன்முறையை தான் விதைக்குது. யூபியில் சமீபத்தில் ஒரு தன்னுடைய தம்பி ஒரு
பாலியல் அதாவது ஒரு ஆபாச படத்தை பார்த்து தன்னுடைய சொந்த அக்காவையே பாலியல் வன்முறைக்கு ஆளாக்குன சமூகம் இந்த சமூகம் இருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் இந்த ஊடகம். அந்த பாலியல் ஆபாசம் அவன் எப்படி பார்த்தான்? ஒரு சமூகத்தில் நேரில் போய் பார்த்துட்டானா? இல்லை, அவன் கையில் இருக்க அந்த ஊடகத்தை வைத்து தானே அவன் பார்த்தான். அப்படி அந்த ஊடகம் விதைத்தது தான் அவனோட அக்காவையே பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியது. அதனால தான் சொல்கிறோம், மாணவர்களிடையே வன்முறை செயல்பாடுக்கு அதிகமான காரணம் இந்த ஊடகமாக தான் இருக்குது அப்படின்னு. கடைசியாக இப்படி சொல்லி நிறைவு பண்ணுறேன். நிறைய பேர் இப்போ இந்த பட்டாக்கத்தி அதெல்லாம் நம்ம நிறைய பயன்படுத்துகிறோம். சென்னையிலேயே பல பிரபலமான கல்லூரிகளில் வகுப்பறைகளில் பட்டாக்கத்திகள் எடுத்துகிட்டு போகிறாங்கன்றாங்க. எதுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க? 10 பேரை உட்கார வச்சு இந்த விரும்பாண்டி படம் மியூசிக் போட்டு நானும் கெத்து தான் அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த ஊடகங்களில் தன்னுடைய பதிவுகளை பதிவு செய்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வன்முறையை தூண்டுது. அதனால இன்றைய மாணவர்களிடையே அதிகமாக வன்முறை வருவதற்கு காரணம் இந்த ஊடகம் தான். தீபத்தை வைத்துக்கொண்டு திருக்குறளும் படிக்கலாம், தீயை கொண்டு மூடவர்கள் எல்லாம் ஊரை கூட எரிக்கலாம். அதனால் சமூக ஊடகங்கள் தான் மாணவர்களிடையே அதிக வன்முறையை பரப்புவதற்காக இருக்கிறது என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பேச்சை ஹம்மத் நிஸ்ரன் இங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப தெளிவான கருத்துக்கள். அதாவது இளைஞர்களாக இருக்கட்டும், கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும், சமூகத்தினால் எதிர்கொள்ளக்கூடிய தாக்கம் என்பது வீட்டிலிருந்து வெளியே வந்தாதான் இல்லையா? ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே அவன் எதனால் பாதிக்கப்படுவானா, அவனுக்கு வன்முறை செயல் ஏதாவது ஒன்று கற்று தருதா, அதுக்கு வாய்ப்பு இருக்கானா? இருக்குது. வீட்டிலிருந்து வெளியேறி வன்முறை உருவாக்கக்கூடிய செயல்களை கற்றுக்கிறது என்பது ஒரு நிலை. எங்கேயுமே வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே ஒரு அறைக்குள்ளே அமர்ந்தபடியே நிறைய வன்முறை சார்ந்த செயல்களை கற்றுக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா இன்னைக்கு அப்படின்னு கேட்டால் இருக்குது அப்படின்னு ஹம்மத் நிஸ்ரின் தன்னுடைய பேச்சின் மூலமாக மிக தெளிவாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. எப்படி மறுக்க முடியும்? கையில் இருக்கக்கூடிய இந்த ஊடகம் இருக்கு இல்லையா, அது எல்லாவற்றையும் நமக்கு கற்று தருது. பல வீடுகள், குடும்பங்கள் ஆணிவேர் இல்லாமல் ஆட்டம் கண்டுடுது. அவங்க தங்களுடைய உரையில் அழகாக மேற்கோள் காட்டினாங்க. ரம்மி சர்க்கிளாக இருக்கட்டும், பப்ஜியாக இருக்கட்டும், அதெல்லாம் வெறும் விளையாட்டு மட்டும் கிடையாது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்மளுடைய உழைப்பை செலவு செய்து நம்ம ஈட்டிய வருமானம் இருக்கு இல்லையா, நாள் முழுவதும் ஒரு இடத்துல நம்மளுடைய உழைப்பை நம்ம கொடுத்து தான் ஒரு ஊதியத்தை பெற்று வரோம். அந்த ஊதியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வைப்போம். பின்னாடி எதுக்குன்னா பயன்படும். மகளுடைய திருமணத்துக்கு பயன்படும், மகனுடைய திருமணத்துக்கு பயன்படும், வீட்டில் யாருக்குன்னா அடிபட்டுடுச்சுன்னா, உடல்நிலை முடியலனா மருத்துவ செலவுக்கு பயன்படுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிற பணத்தை என்ன பண்ணுறாங்கன்னா விளையாட்டில் முதலீடு செஞ்சிடறாங்க. அது முதலீடுன்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு விதமான இழப்பு தான். அதாவது அதிக பணம் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் பேராசையின் காரணமாக தன்னுடைய உழைப்பை எல்லாம் ஒரு இடத்துல செலவு செஞ்சிடறாங்க. அப்படி செய்வதன் மூலமாக ஒரு பெரிய இழப்பு வந்தவுடனே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஒரு பெரிய பெரிய இழப்பை சந்தித்த உடனே அந்த விளையாட்டில் ஈடுபட்ட குடும்பத் தலைவன் தற்கொலை செஞ்சுக்கிறார். அதுக்கப்புறம் அவரை நம்பி இருக்கக்கூடிய மனைவி குழந்தைகள்லாம் எங்கே போவாங்க? அப்போ இந்த ஊடகம் என்ன செய்யுது அப்படின்னா வன்முறைக்கு தள்ளுது. முதல்ல வன்முறை செயலில் ஈடுபட வைக்குது, அதுக்கப்புறம் அதனுடைய தாக்குதலை தாங்க முடியாமல் உயிரையும் விட செய்யுது. இது மட்டுமா, பாலியல் சார்ந்த நிறைய குற்றச்சாட்டுகளை அவங்க முன் வச்சாங்க. இது உளவியல் அறிஞர்கள், மருத்துவர்கள் கூட இந்த கருத்தை ஏற்றுக்கிறாங்க. அதாவது இன்றைய சமூகத்தில் நிறைய தவறான பழக்க வழக்கங்கள் உருவாகுவதற்கு வளர்வதற்கு காரணம், அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் நிறைய தவறான பழக்க வழக்கங்கள் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டால் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய கைபேசி தான், ஊடகங்கள் தான், அதிலிருந்து தான் நிறைய கற்றுக்கிறாங்க அப்படின்றாங்க. அதாவது இன்றைக்கி 20 வயது 25 வயது உள்ள பிள்ளைகள் மன அழுத்தத்துக்குள்ளே தள்ளப்படுறாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி. எப்படிடா இவங்களுக்கு மன அழுத்தம் வந்தது அப்படின்னா, படிக்கிற பிள்ளைங்களாச்சு எப்படி மன அழுத்தம் வந்ததுன்னா கையில் இருக்கக்கூடிய கைபேசி அதுக்கு போதுமானதாக இருக்குது. ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறாங்க, லைக்கே சேரல, போட்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னா உடனே ஒரு மன அழுத்தம். அந்த மன அழுத்தம் என்ன ஆகுது அப்படின்னா சுற்றி இருக்கிறவங்க மீது வெளிப்படுது. ஒருத்தனை கூப்பிட்டு அடிக்கிறது, திட்டுறது. அம்மா எதனா ஒரு வேலை சொல்லுவாங்க, தம்பி இதை செய்டா. அந்த இன்ஸ்டாகிராமில் லைக் வரலன்றதுனால அம்மா மேலே ஒரு கோபம். வன்முறை அப்படின்றது பல நிலைகளில் நிகழும். நம்மக்கிட்ட ஒருத்தவங்க ஏதோ ஒரு செய்தியை சொல்கிறாங்க, நம்ம காது கொடுத்து கேட்காம அமைதியாக உட்காந்துட்டு இருக்கணும், அதுவும் ஒரு விதமான வன்முறை தான். நம்ம ஒருத்தர் கை கொண்டு தாக்கணும், ஆயுதத்தை கொண்டு தாக்கணும்னு அவசியம் இல்லை. வார்த்தையால் ஒருத்தன் மீது நம்ம எரிஞ்சு விடுறோம் இல்லையா, அது கூட வன்முறை தான். அப்படி இந்த ஊடகங்கள் இளைஞர்களை, கல்லூரி மாணவர்களை திசை மாற்றி விடுது.
அவர்களை வன்முறை செயலில் ஈடுபட வைக்குது அப்படின்னு ஹம்மத் நிசிரி வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னொரு தரப்பிலிருந்து அதுக்கு நேர் எதிர்கருத்தை முன்வைக்க வராங்க நமது காசி வெங்கடேசன் அவர்கள். இல்லை கல்லூரி மாணவர்களுடைய செயல்பாட்டுக்கு, வன்முறை சார்ந்த செயல்பாட்டுக்கு காரணமாக இருப்பது சமூகம்தான் அப்படின்னு தன்னுடைய கருத்தை முன்வைக்க வராரு. வாங்க காசி வெங்கடேசன். எனையீன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமென்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் விளையுமென்றால் நான் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற பாரதிதாசனின் வாக்கினை உங்கள் முன் சமர்ப்பித்துவிட்டு எனது உரையை தொடங்குகிறேன். ஊடகம் ஏதோ வானத்திலேருந்து வந்து குதித்த மாதிரி நம்ம எதிர்த்தரப்புலேருந்து வந்த தோழி வந்து சொல்லிகிட்டே போனாங்க. ஊடகம் மிகைப்படுத்தி காட்டுது, அது உண்மைதான், அதை வந்து யாரும் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் மாணவர்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ வன்முறை வளர்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த சமூகம் தான் அப்படின்றத என்னால் வந்து அறிவுபூர்வமாக சொல்ல முடியும். உணர்ச்சிபூர்வமாக மற்றவங்களோட நான் வந்து அப்படியே பேச மாட்டேன். அறிவுபூர்வமாக நான் வந்து நிறைய உங்களுக்கு தகவல் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த சாதி, சாராயம், சினிமா, அரசியல், அவங்க அப்பா அம்மா, ஒரு பெண் மேலே இருக்கக்கூடிய மோகமும் காமமும், வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு தன்மை, குறுக்கு வழியில் எப்படியாச்சும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு எண்ணம் வந்து விதைக்கப்படுறது எல்லாமே இந்த மாணவர்கள் வந்து வன்முறை தோன்றதுக்கு வந்து மிகப்பெரிய காரணமாக இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஒவ்வொன்றும் நம்ம வந்து பார்க்கலாம். மாணவன் வந்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சாதி, சமூகம், இந்த சமயம், வரலாறு, பொருளாதார ரீதியாக இப்போது எல்லா கல்லூரிகளிலும் இப்போ தான் வந்து முந்தானத்து தான் செய்தி பார்த்தோம். 2 கல்லூரி மாணவர்கள் வந்து அடிச்சுக்கிட்டு பற்றவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து 60 பேரை வந்து 2 கல்லூரியிலையும் வந்து சஸ்பெண்ட் இல்லை, டிஸ்மிஸே பண்ணாங்க. நாம் வந்து இதை வந்து பார்க்குறோம். 1950லேருந்து 70 வரைக்கும் மொழி போராட்டத்துக்காக பல இளைஞர்கள் வந்து கல்லூரி மாணவர்கள் வந்து உயிரை விட்டாங்க. நாம் வந்து அதை பார்த்து இவ்வளோ இளைஞர்கள் வந்து நாட்டுக்காக இருக்காங்களே, இந்த நாடு நம்ம நாடு எங்கேயோ போயிடும் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப பெருமைப்பட்டோம். 80, 2000 அப்படி வந்தப்போ, இந்த கார்கில் போர்லாம் வந்தப்போ இந்தியா மேலே வந்து அவ்வளோ பெரிய பற்றுதலோட இந்திய இராணுவத்துக்கு வந்து போய் சேர்ந்தாங்க. அதெல்லாம் நம்ம வந்து அவ்வளோ பார்த்தோம். நம்ம இப்போ இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வரைக்கும் நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். இளைஞர்களோட சக்தி மிகப்பெரிய சக்தி. அது ஊடகம் தான் அவங்களுக்கே முதல்ல சொல்லுது. அது வந்து இது வந்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினா நாட்டையே புரட்டி போடலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். இந்த நாட்டையே புரட்டி போட்டுட்டு இருந்த ஈழத்தமிழர் ஆதரவு பிரச்சனைலாம் அப்படி ஒரு நிலைப்பாடு வந்து நம்ம தமிழக மாணவர்கள் வந்து எடுத்தாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மாணவ சக்தி வந்து ஏன் அப்படி வந்து மடை மாற்றுச்சு அப்படின்னா அதுக்கான காரணம் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் வேரில் விஷத்தை ஊற்றிட்டு நீங்கள் பழம் மட்டும் எனக்கு வந்து இனிப்பாக வேணும்னு எதிர்பார்த்தா அதுவும் விஷமாக தான் வந்து வரும். ஆமாம் ஐயா, அதுவும் அப்படி தான் வந்து வரும். இப்போது சாதி வந்து உங்களை வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து தூண்டுது. அது பள்ளிக்கூடத்தில் வந்து கயிறு கட்டுறதுலேருந்து ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கயிறு கட்டுறதுலேருந்து மாணவர்களை வந்து நீங்கள் வந்து நஞ்சை விதைச்சி பிரித்து வைக்கிறீங்க. 2 பேரும் வந்து அடிச்சுக்கிறான். 2வது 3வது படிக்கிற பையனை வந்து இன்னொரு பையன் போய் பள்ளிக்கூடத்து பையன் வந்து வெட்டிடுறாங்க. 2 பசங்க. அந்த பொண்ணு சொல்லுது, எங்கள் அண்ணனை வந்து அந்த அண்ணனுங்க வந்து வெட்டிட்டாங்க. அந்த பொண்ணோட மனசில் எந்த ஒரு தப்பும் இல்லை, சின்ன குழந்தை, எங்கள் அண்ணனுங்களை 2 அண்ணனுங்க வந்து வெட்டிட்டாங்க அப்படி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஊடகம் கற்றுத்தரல. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நஞ்சும் அவங்களுக்கு வந்து அப்படி வந்து கொண்டு வருது. சாராயம் இப்போது 18 வயசுக்குள்ளே இருந்தால் இப்போ 21 அவங்களை வந்து மாற்றிட்டாங்க. ஒயின் ஷாப்பில் வந்து மது வந்து விற்கப்படாது அப்படின்னு. இந்த 18 வயசுன்றது இது ஒரு மிகப்பெரிய ஒரு வந்து பிரச்சனையாகவே வந்து இருக்குது. இப்போது கல்லூரி மாணவர் வந்து ஒரு 18 வயசு பொண்ணை வந்து ஈத்துட்டு போகிறான். 17 வயசு ஆகிடுச்சுப்பா, அது வந்து 364 நாள் ஆகிடுச்சு. அன்றைக்கி துரத்துற போலீஸு நம்ம உதயம்பரத்தில் வந்து பார்க்குறோம். அன்றைக்கி துரத்துற போலீஸு 365வது நாள் முடிஞ்ச உடனே 18 வயசு ஆகிடுச்சு, அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அவ்வளோதான், இனிமேட்டுக்கு எந்த கேஸும் இல்லை அப்படின்னு அந்த ஒரு நாளில் ஏதோ அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய பக்குவம் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ இந்த நிர்பயா பாலியல் வழக்கில் வந்து நமக்கு வந்து தெரியும். ஒரு தப்புன்னா அந்த தப்புக்கு எல்லாத்துக்கும் தண்டனை ஒரே மாதிரி தான் தரணும். அது ஜாதி ரீதியாவோ மத ரீதியாவோ வயது அடிப்படையில் எந்த அடிப்படையும் வந்து மாறுபட்டு தரக்கூடாது. 18 வயசு மேலே இருக்கவங்களுக்குலாம் வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க. அந்த ஒரே ஒரு அயோக்கியனுக்கு மட்டும் நீங்கள் வந்து அவன் 17 வயசு தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு 2 வருஷம் மட்டும் ஜெயிலில் வச்சுருந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வச்சுருந்து நீங்கள் விட்டுட்டீங்க. அப்போது அந்த 18 வயசுன்றது அப்போ 18 வயசு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் கொலை பண்ணிக்கலாம். அப்படி தான் வந்து உங்களை வந்து அரசியல் ரீதியாக நிறைய மாணவர்கள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இந்த கஞ்சா விற்கிறது, இந்த மாதிரியான போதைப் பொருள் விற்கிறது, கொலை பண்ணுறது, இந்த ரூட்டு பிரச்சனையில் வந்து அடிச்சுக்கிறது, இது எல்லாமே 18 வயசு மாணவர்களை வச்சே அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு மேலே வந்து பெரிதாக வழக்கு வந்து போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து வச்சுக்கிறாங்க. இது எல்லாமே சமூகத்தோட சிக்கல். அப்போ சினிமா வந்து வருது அப்படின்றீங்க. சினிமாவும் அதுக்கு வந்து ஒரு காரணம். அரசியல் வருது. கல்லூரி மாணவனுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி திராவிட கட்சிகளும் சரி நீங்கள் நல்ல கருத்தை விதைச்சா கூட
இப்போது ஐயா வந்து சொன்னார், தனிமரம் வந்து தோப்பாகாது தான், சமூகம்ன்றது ஒரு பலம்னு சொன்னார். இந்த சமூகம் தான் ஒரு பலவீனமே. 10 பேர் சேர்ந்தா அவன் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற துணிச்சல் வந்து ஒருத்தனுக்கு வந்து வருது. தனியாகிற வரைக்கும் ஒரு மாணவன் வந்து எந்த ஒரு தவறும் செய்யறதில்ல. கிராமத்துலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் கல்லூரியில் வெளியூரில் வந்து தங்கிட்டு படிச்சுட்டு போயிட்டே தான் இருக்காங்க. அதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை. இப்போ ஒரு தனியார் கல்லூரியில் படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் கல்லூரியோ இல்லை பொறியியல் கல்லூரியோ படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களும் வந்து படிச்சுட்டு போயிடுறாங்க. அதுலேயும் ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்ததாக தெரியல. ஏன்னா எதிர்காலத்தை நோக்கிய பயம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. அரசு கல்லூரியில் கூட மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த சிக்கலுக்குள்ளே வந்து வரல. ஏன்னா அவன் அந்த மார்க்குக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து அவனுடைய குடும்பத்தோட பின்புலம் தெரிஞ்சு கஷ்டம் தெரிஞ்சு அவன் வரதுனால அவனுடைய வாழ்க்கையோட எதிர்காலத்தை நோக்கி போயிடுறான். அரசு கல்லூரியில் இந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் நீங்கள் ஒவ்வொரு முறையும் சண்டை போட்டுட்டே இருக்கிறான். அந்த சண்டைக்கான காரணம் என்னடா அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் வந்து கல்லூரியே இல்லை. அப்போ அப்படியே கல்லூரி இருந்தால் கூட அதுக்கு போயிட்டு வரதுக்கான பஸ் இல்லை. பாவம் ஆட்டோவில் போகிறாங்க, நடந்து போகிறாங்க, ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க. அந்த மாணவர்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்களுக்கு வந்து பேருந்து கல்லூரி வசதியெல்லாம் அவங்களுக்கு வந்து கல்லூரி நிறுத்தம் வரைக்குமே கொண்டு வந்து விட்டாங்க. இதை வந்து வரக்கூடிய வழி நீ மாட்டு காலேஜ் படிச்சுட்டு போக வேண்டியதானே. அந்த ரூட்டே என்னமோ இவர் அப்பா தான் வந்து குத்தம் எடுத்து வச்ச மாதிரி ரூட்டு தலை நான் தான் அப்படின்னு சொல்லி இந்த திருவள்ளூர்லேருந்து வரக்கூடிய ட்ரெயின் ரூட்டு, அரக்கோணத்துலேருந்து வரக்கூடிய ட்ரெயின் ரூட்டு, 60லேருந்து வரக்கூடிய பஸ் ரூட்டு, அந்த 21Gலேருந்து வரக்கூடிய பஸ் ரூட்டுன்னு இந்த ரூட்டு பிரச்சனையாக மாறுது. இந்த ரூட்டு பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் என்ன, ஏன்டா அடிச்சுன்னு அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்களுக்கே வந்து தெரியாது. எங்கள் சீனியங்க முன்னாடி அடிச்சுட்டு இருந்தாங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, எங்களை அந்த காலேஜ் பசங்க அடிக்கிறாங்க, நாங்களே படிக்கிறோம். அதுக்கான பெருசாக ஒன்றும் ஒரு பெரிய காரணம் ஒன்றும் இல்லை. இந்த ரூட்டு தலை வந்து அரசியலோட தலையீடால் தான் வருது. ஒரு ரூட்டில் வந்து ஒரு 20 மாணவர்களை ஒருங்கிணைக்கிற ஒருத்தவனால் ஒரு 50 ஓட்டு 100 ஓட்டை வந்து கல்லூரி மாணவ எலெக்ஷனில் வந்து வாங்கி தர முடியும். அந்த கல்லூரி மாணவ எலெக்ஷனாக ஒருத்தன் நிற்கிறான் அப்படின்னா எதிர்த்தரப்பில் கூடிய நிற்கிறவன் போய் அந்த ரூட்டு தலைன்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க தான் போய் வந்து ஆதரவு கேட்குறான். அவங்க மூலமாக ஓட்டு வாங்கினா ஒரு கல்லூரியில் 2000 ஓட்டு வாங்குறான் அப்படின்னா இவன் வந்து மாவட்ட செயலராக கூட இவன் வந்து நம்ம கட்சிக்கு வந்தானா அவனை வந்து மாற்றிலான்னு சொல்லி காலேஜில் இருக்கும்போதே அந்த தேர்தலுக்கு நிறைய நிதி உதவி கொடுக்குறதுலேருந்து அவங்களுக்கு வந்து மறைமுகமாக ஆட்கள் சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து எதிர்த்தரப்பு மாணவர்களை அடக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் இந்த அரசியல் வந்து செய்யுது. ஒரு 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 முதலமைச்சருடைய பையனோ இல்லை முதலமைச்சருடைய ஒரு நிகழ்வுக்கோ கல்லூரி மாணவர்கள் போகிறாங்க அப்படின்னா அது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு சமூக காரணம்லாம் இல்லை, அரசியல் காரணம் தான். நமக்கே வந்து நிறைய வந்து தெரியுது. அப்போது திராவிட கட்சி உள்ளே வருது, திராவிட மாணவர் அணின்னு ஒன்று வருது. இப்போ நம்ம ஒருவேளை ஆர்எஸ்எஸ் மாணவர் அணின்னு வந்தால் நம்ம எதிர்ப்போமா இல்லையா? அப்போ ஆர்எஸ்எஸ்னால் மட்டும் மாணவர் அணி வந்தால் எதிர்ப்போம், திராவிடத்தில் மாணவர் அணி வந்தால் ஆதரிப்போம் அப்படின்றது மாணவர்களுக்குள்ள அரசியல் வேணான்னா வேணாம். அவன் படித்து முடிச்ச உடனே ஒரு புரிதல் வந்துச்சுன்னா அவன் வந்துவிட்டோம், அதில் வந்து எந்த ஒரு மாறுபாடும் இல்லை. அப்போ உள்ளே வந்து நம்ம வந்து கொண்டு வரோம். இந்த அரசியல் வரவன் இவன் திமுககாரன், அவன் அதிமுககாரன், 2 பேரும் அடிச்சுக்கிறான். இவன் அவனை சங்கின்றான், இவனை ஊப்பின்றான். எவன் சங்கின்னு நமக்கு தெரிய மாட்டேது, எவன் ஊப்பின்னு நமக்கு தெரிய மாட்டேது. இவங்க 2 பேரும் படிக்கிறத விட்டுட்டு அடிச்சுட்டே இருக்கிறதா நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கடுத்து இந்த மனித உரிமை ஆளுநர்ன்ற போரில் நிறைய பேர் மாணவர்கள் எந்த தப்பு செஞ்சால் கூட அவன் மேலே வந்து கேஸ் போடக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் வாத்தியாவோட கையில் நீங்கள் குச்சை பிடிங்க வச்சுட்டீங்க, அவனை அடிக்கவும் கூடாது, மனம் புண்பட மாதிரி திட்டவும் கூடாது. அப்படி திட்டிதான் அவன் செத்து தொலைட்டான். நாட்டில் மக்கள் தொகை நிறைய அளவுக்கு மிஞ்சி போய் தான் கிடது. அப்படி ஒன்றும் செத்தா ஒன்றும் நாட்டில் ஒன்றும் மிகப்பெரிய ஒரு அப்துல் கலாமோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஐன்ஸ்டீனோ குறைஞ்சிட போகிறதில்ல. இவனு வந்து இருக்கிறத விட இந்த பூமிக்கு பாரமாகிறத விட போயதே வந்து நல்லது தான். அவனுக்கு போய் செத்துறா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கிட்ட வந்து குச்சை வாங்குறது. அப்போ ஆசிரியர்கிட்ட அடி வாங்காத பையன் நாளைக்கு போலீஸ்கிட்ட போய் அடி வாங்குவான். நீங்கள் ஆசிரியர்களை நீங்கள் எதுக்கு பயன்படுத்துறீங்க? அவன் அடிக்கவும் கூடாது, திட்டக்கூடாது. அவன் வந்து ஒரு ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டா மாணவர்கிட்ட ஒரு இது இருக்குது, ஆசிரியர் நான் அடிச்சிட்டாரு, எனக்கு வந்து மூளையில் நரம்புல பிரச்சனை இல்லை, என் சாதி ரீதியாக நான் வந்து துன்புறுத்துறான்னா அந்த ஆசிரியரை தூக்கி ஏதோ அந்த தான் பாவம் பொன்னாட்டி புள்ளையோடு இருக்கணும்னு சொல்லாமல் அவன் பொறுப்பாக இருந்திருப்பான், அவனை தூக்கி நீங்கள் வந்து பணியிட மாற்றம் பண்ணுவீங்க, அவனை வந்து காத்திருப்பு பட்டியலில் வைப்பீங்க. அதுக்கு பயந்துட்டே நிறைய ஆசிரியர் வந்து இல்லை. அதுவும் இன்னொன்று சொல்ல போனால் அரசு கல்லூரிகளில் ஆசிரியர்களே சரியான பணியிடத்துக்கு வந்து இல்லை. 30 பேர் ஆசிரியர்கள் இருக்கணும் ஒரு துறைக்கு அப்படின்னா 10 பேர் தான் இருக்கான். அப்போ அந்த 10 பேர் தான் இருக்கான். அப்போ இடப்பற்றாக்குறை வருது. பேராசிரியர் இல்லை. பேராசிரியர் இல்லையான்னு பார்ப்போம்னா துறைத்தலைவர் இல்லை. துறைத்தலைவர் இல்லையான்னு பார்ப்போம்னா கல்லூரியில் பல கல்லூரியில் முதல்வரே இல்லை. அதை வந்து துணையாக வந்து இன்னொரு ஆசிரியர் தான் பார்த்துக்கிறாரு. சரி, கல்லூரி முதல்வர் தான் இல்லைன்னு பார்த்தா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரே இல்லை. அப்போ அந்த நிலைமையில் தான் வந்து இருக்குது. ஏன்டா இல்லை அப்படின்னா அரசியல் சொல்லக்கூடிய காரணம், அரசு கஜானாவில் பணம் இல்லை. பேனா வைக்கிறதுக்கு, எங்கள் அப்பாவுக்கு செலவு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பணம் இருக்கும், இதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து பணமே இருக்காது. அப்போ நீங்கள் அப்படி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த விதை நெல்லை வந்து கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா விளைச்சல் எப்படி வரும்? ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்து அடிப்படையில் தான் நீங்கள் வந்து 10,000 15,000 நீங்கள் வந்து தற்காலிக ஆசிரியரை நியமிக்கிறீங்க. ஒரு பேராசிரியர் கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் வந்து ஒரு 3 தற்காலிக ஆசிரியர் நியமிக்கலாம் அப்படி நியமிக்கிறீங்க. அப்போ தற்காலிக ஆசிரியர் என்ன பண்ணுவான்? அவன் வந்து இப்போ இந்த ஓட்டுநர் இதில் வந்து உங்களுக்கு தற்காலிக ஓட்டுநர் போட்டு கொண்டு போய் கவுத்தானே, அந்த மாதிரி சமூகத்தை கொண்டு போய் கவுப்பான். அப்போ இந்த மாதிரி நிறைய சிக்கல் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து பார்க்குறோம்.
இப்போ இந்த பட்டை திட்டுனா தான் வைரம் வந்து அதில் ஜொலிக்க முடியும். அப்போ இவனை வந்து முன்ன ரேகிங்னு ஒன்று வந்துச்சு. இந்த ரேகிங்கே வந்து ஒழிச்சிட்டாங்க. ஏதோ ரேகிங்னாவே மாணவர்களை கொலை பண்ணுற மாதிரி சீனியர் வந்து அவனை வந்து அவனோட திறமையை வந்து தனித்திறமையை கொண்டு வருவான், பாட வைப்பான், ஆட வைப்பான். அவன் நிறையா இவனோட குடும்ப கஷ்டம்னா பார்ட் டைமாக வந்து வேலைக்கு சேர்த்து விடுவான். இது எல்லாத்தையும் நீங்கள் தவறுன்னு கொண்டு வந்தீங்க. அப்போ அவன் சீனியர் தொல்லையும் அவனுக்கு கிடையாது, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் தொல்லையும் கிடையாது. அவன் குடும்பத்தில் என்னென்னா, குடும்பத்தில் வருமானத்தை நோக்கி ஓடக்கூடிய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பிள்ளையை வளர்க்குறதை விட்டுட்டு இவன் வருமானம் சேர்க்கறதுலேயே அவங்க வந்து போகிறாங்க. அப்போ இவன் வந்து வளரக்கூடிய டைமில் நல்ல ஒரு இதை வந்து சொல்லி வளர்க்குறது ஆள் கிடையாது. முன்னெல்லாம் 1970 80களில் வாழ்க்கை கல்வி, மதிப்பு கல்வி, அந்த மாதிரி ஒழுக்கத்து சம்மந்தமாக நிறைய உங்களுக்கு நீதி வகுப்பு வந்து இருந்துச்சு. அந்த நீதி வகுப்புலாம் இன்றைக்கி இருக்கான்னா, நீதி வகுப்பு எதுவுமே இல்லை. நீங்கள் நீதியை சொன்னால் தான் அவன் நீதியை கற்றுப்பான். நீதி எதுவுமே இல்லை. உடற்பயிற்சி வகுப்பு ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னா, அடுத்த வாரம் வரக்கூடிய உடற்கல்வி பீரியடை இந்த வாரமே கணக்கு வாத்தியாரும் அறிவியல் வாத்தியாரும் சண்டை போட்டு வாங்கி அதை அந்த மாணவன் விளையாட்டே இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்போ இந்த கல்லூரி ஆசிரியர்கள் கூட கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற 10 பேர் கூட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மாணவருக்கு பாடம் நடத்துகிறாங்கன்னா இல்லை, யூஜிசியில் நம்ம காலேஜ் வந்து ரேங்க் வாங்கணும், ஏ வாங்கணும், A++ வாங்கணும், பி வாங்கணும், B++ வாங்கணும்னு சொல்லி அவன் அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கானே தவிர மாணவருக்கு போய் பாடம் நடத்த நம்ம வந்து ஒரு இதுவும் நம்ம வந்து பார்க்க முடியல. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து இந்த கடவுள் நம்பிக்கை போச்சு, நீதி மேலே இருக்கக்கூடிய பற்று போச்சு. அப்போ இந்த உறவுகள் வந்து விலகி போச்சு. சித்தப்பா மாமா பெரியப்பா சொல்கிறதெல்லாம் நீங்கள் தப்புன்னு சொன்னீங்க, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒதுங்கி போயிட்டான். அப்போ உறவு விலகி போச்சு. பண தேவைக்காக அப்பா அம்மா வெளியே வந்து போகிறாங்க. அப்போ எல்லா விஷயமும் சேர்ந்து என்ன பண்ணுது. அப்புறம் இந்த காதல்னு ஒன்று இருக்குது. இந்த காதல் தாங்கிட்ட பேசுகிற பொண்ணு வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ஆண்கிட்ட பேசுனா அவளை வந்து ஒழிக்கணும்னு சொல்லித்தரதே இந்த சமூகம் தான். அவளை கொல்லணும், ஆசிரியர் ஊற்றணும்னு சொல்லித்தரதே இந்த சமூகம் தான். இது ஊடகத்துக்கு முன்னாடி இருந்து நடந்துட்டு தான் இருக்குது. ட்ரெயினில் வந்து தன்னுடைய காதலிச்ச பொண்ணை வந்து தள்ளி விடுறதை நம்ம பார்க்குறோம், அவளை வந்து வெட்டி கொள்றதை நம்ம பார்க்குறோம், நண்பரையே வந்து கொள்றதை பார்க்குறோம், தகாத ஒரு நிறைய வருது. இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஊடகம் தான் காரணம்னு சொல்லி எல்லா பொறுப்பையும் ஊடகத்தோட தலையில் கொட்டிட்டு போயிட முடியாது. ஏன்னா சமூகத்துலேருந்து தான் வந்து ஊடகம் வந்துச்சு. ஊடகம் ஏதோ வானத்துலேருந்து நான் மறுபடியும் சொன்ன மாதிரி வானத்துலேருந்து வரல. அப்போது இந்த சமூகத்து மேலே இருக்கக்கூடிய சிக்கலை ஊடகத்து மேலே திணிக்காமல், இந்த சமூகம் தான் இத்தனை அடிப்படை கூறியும் வச்சுக்கிட்டு, இத்தனை தவறு செய்யக்கூடிய வாய்ப்பையும் வேலையின்மையும் வச்சுக்கிட்டு நாம் வந்து அந்த மாணவருடைய வன்முறைக்கு காரணம் ஊடகம் அப்படி சொல்லி நீங்கள் வந்து புறந்தள்ளிட முடியாது. அந்த பொறுப்பை வந்து தள்ளி வச்சிட முடியாது. மாணவருடைய வன்முறை அதிகரிக்கிறதுக்கு காரணம் பெரும்பாலும் இந்த சமூகம் தான் சொல்லி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவேறிய நன்றி, வணக்கம். சிறந்த ஒரு உரையை வந்து காசி வெங்கடேசன் அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார். அதாவது ஊடகம் அப்படின்றது ஒரு கண்ணாடி தான் அப்படின்றத தன்னுடைய உரையில் ஆணித்தரமாக பதிவு செய்கிறார். அதாவது கண்ணாடியோடைய பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனக்கு முன்னாடி என்ன இருக்குமோ அதை படம் பிடிச்சு காட்டுறது தான் அவனுடைய வேலை. அது எதுவும் சிறப்பாக செய்ய போகிறது கிடையாது. இல்லாத ஒன்றை காட்டுவது கண்ணாடி கிடையாது. என்ன இருக்குது அது காட்டிடும். அப்போ சமூகத்தில் இருக்கக்கூடியதையெல்லாம், சமூகத்தில் என்ன நடக்குதோ, அதுவும் கல்லூரி மாணவர்களிடையே வன்முறையை வளர்த்து விடுவதில் இந்த சமூகத்துக்கு ஒரு பங்கு இருக்குது. அதை வந்து ஊடகம் என்ன பண்ணுதுன்னா படம் பிடிச்சு காட்டுது. அந்த வேலையை தான் ஊடகம் செய்தே தவிர, கல்லூரி மாணவர்களிடையே வன்முறை செயல்பாடுகள் வருவதற்கு காரணம் சமூகம்தான் அப்படின்றத தனது உரையில் எவ்வித ஐயமுமின்றி தெளிவாக பதிவு செஞ்சிருக்கிறார். இருந்தாலும் கூட எதிர் அணியில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பு என்ன கருத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்பொழுது மாணவர்களிடையே வன்முறை செயல்பாடுகள் வருவதற்கு காரணம் ஊடகம்தான் அப்படின்றதை பற்றி எடுத்துரைப்பதற்கு சோனியா அவர்கள் வராங்க. வாங்கம்மா, உங்களுடைய உரையை தாங்க. அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு கல்லூரி மாணவர்களிடையே வன்முறை செயல்பாடு அது தூண்டுவதற்கான காரணம் வந்து ஊடகம் அப்படின்றது தான் என்னுடைய தலைப்பு. இப்போ வந்து இந்த அணியில் வந்து பேசினாங்க, என்ன சொன்னாங்க, ஊடகம் இல்லை சமூகம் தான் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. ஆனால் சமூகத்தை பார்த்து நிறையா கற்றுக்குறாங்களா, ஊடகத்தை பார்த்து நிறையா கற்றுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா, ஒரு ஹீரோ வந்து பண்ணுறாரு ஒரு காட்சி. நடுவர் அவர்களே கேட்டுக்கோங்க. ஒரு ஹீரோ ஒருத்தர் வந்து பண்ணுறாரு. அப்போது இந்த சமூகத்தை பார்த்து இவர் இப்படி பண்ணார், நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லையே. சூர்யா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு தானே நிறையா பசங்க வந்து அவர் வந்து முடியை வச்சுக்கிறதா இருக்கட்டும், அவர் மாதிரி முடியை வெட்டிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா அவர் மாதிரி வந்து காதலிச்ச பொண்ணு இல்லைன்னு ஒரு படத்தில் வாரணம் ஆயிரும்னு நினைக்கிறேன். அந்த படம் கூட, அந்த படத்தில் வந்து அந்த பொண்ணு ஏதோ இறந்து போயிடுவான்ட்டு உடனே அவர் வந்து ட்ரக்ஸ் சாப்பிடுவார், போதைக்கு அடிமையாயிடுவார். அப்போது எந்த சமூகத்தை பார்த்துமே அந்த பையன் அப்படி பண்ணான்னு பண்ணலையே. சூர்யா அந்த படத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தானே. அப்போ வந்து சமூகத்தை பார்த்து கற்றுக்குறாங்களா, ஊடகத்தை பார்த்து கற்றுக்குறாங்களா? நீங்களே சொல்லுங்கள். ஊடகத்தை பார்த்தாம கற்றுக்குறாங்க.
சொல்லுவாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் ஒரு அடிமைத்தனத்தை வந்து உருவாக்கிருச்சு இந்த ஊடகம் அப்படிங்கிறது. ஒரு சின்ன குழந்தை இப்போ வந்து நம்ம கல்லூரி மாணவர்கள் பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் வந்து குழந்தைங்கள்ட்ட இருந்தே அது ஒரு விஷயத்தை தான் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அறிவு சார்ந்து கற்றுக்கிறத காட்டிலும் அதிகமாக வந்து ஒரு ஒன்றுமே ஒரு கருத்துக்கள் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க. விளையாட்டாக இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க வந்து ஒரு திருமண நிகழ்வில் கலந்துக்கும் போது மட்டும் சமூகத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க யாரும். ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க கையில் வந்து இதை தான் நோண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு அடிமை, அப்படியே ஒரு அடிமைத்தனமாக ஆயிட்டாங்க. இது வந்து ஊடகத்தினால விளைந்த ஒரு விளைவு தான். அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து பல உடல் சார்ந்த பிரச்சனைகள், இந்த இளைஞர்களுக்கு தூக்கம் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் இந்த ஊடகத்தினால தான் வந்தது. சமூகத்தினால எந்த ஒரு உடல் சார்ந்த பிரச்சனைகளோ அவங்களுக்கு வந்து வந்ததில்லை, ஊடகத்தினால தான் இந்த பிரச்சனை வருது. அதுக்கு அடுத்ததாக வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்க ரீல்ஸ் போடுறது, இது எல்லாமே வந்து அவங்க தேவையில்லாத ஒரு விஷயத்தை தான் நோக்கி நகர்ந்து கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. இது வந்து சமூகத்தினால அவங்க ஏதாவது ஒரு பாதிப்பு பெரிதளவில் சமூகத்தினால அவங்க பாதிக்கப்படுறாங்களாங்கிறது எனக்கு வந்து புரியலை. ஆனால் வந்து அவங்க டிவியில் பார்க்குறதோ அவங்க ஃபோனில் என்னென்ன பார்க்குறாங்களோ அதே தான் உள்வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு வெளியில் ஒரு ஹீரோவாக முடியும், அப்போ தான் நம்ம வெளியில் நிலைச்சிருக்க முடியும், அப்போ தான் நம்ம 4 பேர் மதிப்பாங்க. என்னையே கேட்பாங்க, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒன்றே இல்லை அப்படிம்பேன். உடனே இன்ஸ்டாகிராமில் கூட இல்லையா அப்படின்னா ஒரு மனிதனாகவே பார்க்குறது இல்லை இந்த சமூகம். அப்படி ஊடகத்தில் வளர்ந்து இல்லையா, ஐயோ இதை பார்க்க மாட்டீங்களா அதை பார்க்க மாட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னை மதிக்கிறதே இல்லை. அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு உணர்வு. என்னை வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னடா அவங்க இன்ஸ்டாகிராமில் இல்லையா ஃபேஸ்புக்கில் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்களே, என்ன யோசிப்பேன். அதெல்லாம் இல்லைன்னா நான் நல்லா இருக்கிறதே பிடிக்கல போல இந்த உலகத்துக்கு, அதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கற்றுக்கிற விஷயத்தில் கற்றுக்கணும். ஏன்னா வந்து நிறைய நன்மைகளும் இருக்குது. ஆனால் நன்மைகளை யாராவது கற்றுக்குறாங்களான்றது வந்து 50% தான். எல்லாருமே வந்து ஊடகத்தை பயன்படுத்துகிறது தீமைக்காக மட்டுமா தான் இருக்கும். இது வந்து எதிர்த்தரப்பில் பேசினவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்களே வந்து ஊடகங்கிறது தான் மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க, ஆனால் சமூகம்னு எடுத்துகிட்டு வந்து பேசிட்டாங்க போல், தெரியல எனக்கு. இந்த சமூக மாற்றம்னால வந்து இந்த தீமைகள் விளைவிக்கிறதா அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா வந்து எனக்கு முன்னாடி பேசின என்னுடைய அணியினரை சார்ந்த அவங்க வந்து எல்லா கருத்துக்களுமே சொல்லிட்டாங்க. நான் எடுத்து வச்சிருந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து இதுக்கு மேலே வந்து அவங்க சொன்னாலுமே அவங்க கருத்தை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. என்னை வந்து பேசுகிறது கொஞ்சம் நீங்கள் பேச வேண்டாம், நானே எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி எனக்கு இருந்தது. அதனால் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி நடுவர் அவர்கள். வாங்கம்மா வாங்க, நன்றி. அதாவது ரத்தின சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சோனியா அவர்கள் வந்து ரத்தின சுருக்கமாக தன்னுடைய கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டாங்க. அதனால் சோனியா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஊடகம் என்னென்னலாம் செய்யுது, என்ன மாதிரியான பாதிப்பை உண்டாக்குது அப்படின்றத அவங்களுடைய உரையிலேருந்து ஒன்று சொல்லணும்னா, இந்த கதாநாயக பாணின்னு ஒன்று இருக்குது, ஹீரோயிசம் அப்படின்றது. இன்றைக்கி சமூகத்தில் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கதாநாயக தன்மை தான். ஒவ்வொரு சமூக சிதைவுக்கு பின்னாடியும் ஒரு கதாநாயக பாணி இருக்குது. இது அதிகாரத்தோடு தொடர்புடையது. இது அப்போ இந்த ஊடகம் தான் வந்து சாமானிய மனிதர்களுக்கு, குறிப்பாக கல்லூரி பயிலக்கூடிய இளைஞர்களிடையே இந்த கதாநாயக தன்மை வந்து குடியேறுது. அவங்க உடம்புக்குள்ளே அது புகும்போது ஒரு விதமான அதிகார தோணியிலே அவங்க வந்து நடந்துக்கிறாங்க. அப்போ பல வன்முறை செயல்பாடுகள் உருவாவதற்கு அல்லது இளைஞர்கள் அத்தகைய செயலில் ஈடுபடுவதற்கு மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ இந்த ஊடகங்கள் ஒரு பங்களிப்பை வழங்குகிறது அப்படின்றது தான் அவங்களுடைய உரையில் நடுநாயகமாக அவங்க பதிவு செஞ்சது. அப்போ இப்போ 2 அணிகளும் தங்களுடைய கருத்துக்களை வந்து உங்கள் முன்னாடி ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு புரிதலுக்கு வந்திருப்பீங்க. உண்மையிலேயே இன்றைய கல்லூரி மாணவர்களிடையே வன்முறை செயல்பாடுகளை உருவாக்குவதில் சமூகம் முன்னணியில் இருக்குதா அல்லது ஊடகம் முன்னணியில் இருக்குதா அப்படின்ற அந்த கருத்தை குறித்து நீங்கள் இப்போ சிந்திச்சிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு சிந்திப்பதற்கான ஆதாரங்களை மூலங்களை இந்த 2 அணியை சார்ந்தவர்களும் உங்கள் முன்னாடி எடுத்து வச்சுருக்கிறாங்க இல்லையா? சிந்திச்சிருப்பீங்க, சிந்திக்கணும். அதுக்காக தான் இந்த நவரசம் யூடியூப் சேனல் வந்து இந்த மாதிரியான முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுக்கிறாங்க. இதெல்லாம் வரவேற்கத்தக்க முயற்சிகள். எத்தனையோ சமூக ஊடகங்கள் இருக்கும்போது, எத்தனையோ சமூக ஊடகங்கள் இன்றைக்கி இருந்துகிட்ருக்குல்ல, இருந்தாலுமே கூட எல்லா ஊடகங்களும் இப்படி செயல்படுவது கிடையாது. அதனால் நம்ம நவரசம் யூடியூப் சேனலுக்கு தனியாகவே நம்ம ஒரு நன்றி சொல்லணும். சரி, இப்போ ஒரு நடுவராக என்னுடைய பார்வைன்னு ஒன்று இருக்குது. உண்மையிலேயே
இந்த 2 அணியை சார்ந்தவர்களும் முன்வைத்த கருத்தின் அடிப்படையில் நான் ஒரு முடிவுக்கு வரணும். அதாவது கல்லூரி மாணவர்களிடையே வன்முறை செயல்பாடுகள் வருவதற்கு காரணம் சமூகமா ஊடகமா அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னா எப்படி இதை பிரித்தறிவது அப்படின்றதே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி தான். ஏன்னா ஒரு சமூகம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கட்டமைப்பு. கல்லூரி மாணவர்கள் பலதரப்பட்டவர்கள். ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ள ஒரு 5000 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா 5000 பேரும் ஒரு சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் கிடையாது. பல சமூகத்தை சார்ந்தவர்களும் ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ளே புதிதாக இணையிறாங்க. அப்போ அந்த இடத்துல தான் என்ன ஆகுதுன்னா சமூகம் அதனுடைய கோர முகத்தை காட்டத் தொடங்குது. அப்போ கல்லூரி மாணவர்களுக்கு இந்த சமூகம் எப்படி அழுத்தத்தை கொடுக்குது, வன்முறை செயலில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பை எப்படி திறந்து விடுது, மாணவர்களை எப்படி முதல்ல இந்த சமூகம் அணுகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல தான் ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ள பலதரப்பட்ட மாணவர்களும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்த மாணவர்களும் உள்ள நுழையும் போது அங்கே என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பின்னணியிலிருந்து வந்திருப்பாங்க. அப்போ ஒருத்தரும் அறிமுகம் ஆகும்போது அவங்களுக்குள்ள அவங்க சமூகம் சொல்லி கொடுத்த அந்த செய்திகள் நினைவுக்கு வருது. இவனோடு பழகலாமா, பழகக்கூடாதா, இவனோடு ஏன் பழகக்கூடாது அப்படின்ற கேள்விக்கு அவனுடைய வீடு அவனுடைய குடும்பம் ஒரு காரணத்தை கற்பித்து கொடுத்துருக்கு. அதை ரொம்ப அழகாக சொன்னாங்க. அம்பேத்கர் பள்ளியில் படிக்கும்போது எப்படி அவர் நடத்தப்பட்டார் அப்படின்னே இந்த சமூகம் அறிந்திருக்கும். ஏன் அவர் அப்படி நடத்தப்பட்டார் அப்படின்னா அதுக்கு சமூகம்தான் காரணம். பெரியார் ஏன் தண்ணி தாகம் எடுத்த போது அவங்க வீட்டுக்கு தான் குடிக்கணும்னு அவங்க அம்மாவால் ஏன் அறிவுறுத்தப்பட்டார்? அவர் பள்ளிக்கு பக்கத்திலே வீடு இருக்குது. அவர் பள்ளியிலேருந்து அவர் வீட்டுக்கு நடந்து வர வகையில் வீடுகள் இருக்குது. எல்லாம் மனிதர்கள் தானே. ஏன் அவங்க வீட்டில் போய் நீர் வாங்கி அருந்தக்கூடாதா? ஏன் தாய் அறிவுறுத்தி அனுப்புகிறா அப்படின்னா அப்போ தாய்க்கு அப்படியான ஒரு புரிதலை தன் மகனிடம் இதை சொல்ல வேண்டும் அப்படின்ற புரிதலை அவளுக்கு யார் கற்றுக் கொடுத்தது? அப்போ ஒரு சமூகம் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொருத்தருகிட்டையும் வழியாக ஒரு விஷயத்தை சொல்லுது, இதை இப்படி செய்யணும். ஏன் சொல்லுதுன்னா இங்கே ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது சமூகத்தில் அதுவும் குறிப்பாக கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களிடையே வன்முறை செயலை வளர்த்து விடுவதில் நம்ம சமூகத்தில் பல அமைப்புகள் இருந்தாலும் ஒரு அமைப்புக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு அது ஒரு பொறுப்புன்னு சொல்ல முடியாது. இந்த வன்முறையை வளர்த்து விடுவதில் அவங்களுடைய பங்களிப்பு அதிகம்னு சொல்லலாம். சாதியம் அப்படின்ற ஒரு அமைப்பு. இந்த ஒரு அமைப்பு என்ன செய்யுது அப்படின்னா இளைஞர்களிடையே நச்சை விதைக்கிறது. அப்போ இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வன்முறை செயலில் ஈடுபடுவதற்கு சாதியம் என்ற ஒரு அமைப்பு பெரிய ஒரு பங்களிப்பை செய்யுது. அதுக்கப்புறம் இன்னொரு அமைப்பு பார்த்தீங்கன்னா மதம். கல்லூரிகள் மாணவர்களிடையே இன்றைக்கி மதம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் வருது. என் கடவுள் தான்டா பெரியவர் அப்படின்ற மாதிரி நிறைய சண்டைகள். இதெல்லாம் பழங்காலத்தில் சமயவாதிகள் மட்டுமே கையில் எடுத்த ஒரு ஆயுதம். ஆனால் இன்றைக்கி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் அதை கையில் எடுக்கிறாங்க. அதாவது மாணவர்கள் அவர்கள் உடலில் அணியக்கூடிய அந்த மதம் சார்ந்த அடையாளங்கள் காட்டி கொடுக்குது. அதனால தான் சொன்னாங்க அரசு நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவர்களும் சரி அதில் படிக்கக்கூடியவர்களும் சரி என்ன பண்ணணும், மதம் சார்ந்த அடையாளங்களை அணியக்கூடாதுன்னே அரசு சொல்லுது. ஏன்னா யார் நம்மிடம் வம்பு இழுப்பான்னு தெரியாது, அது ஒரு பெரிய கலவரமாக ஆகிடும். அப்போ மதம் என்ற ஒரு அமைப்பு அதுவும் சமூகத்தில் ஒரு அமைப்பு தான். அதுவும் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய அதாவது கல்லூரி படிக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு நச்சு விதையை விதைக்குது. அப்புறம் அந்த தேர்தலை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி கருத்தியல் சார்ந்து ஒரு செயல்பாடு நடக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை சில அமைப்புகள் முன்வைக்குது. எப்படின்னா நிறைய கட்சி அமைப்புகள் என்ன பண்ணுதுன்னா மாணவர் அணி, இளைஞர் அணி அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. தன்னுடைய கட்சிக்கு தேவையான வாக்குகளை அல்லது தொண்டர்களை என்ன செய்கிறாங்கன்னா பள்ளி காலகட்டத்திலேருந்தே உருவாக்குறாங்க. அப்போ கருத்தியல் ரீதியாக மாணவர்களை அணுகும்போது கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இளம் உள்ளம் இல்லையா, அவங்க ஒரு கருத்தை பிடித்து கொண்டா அந்த கருத்தில் ரொம்ப ஆணித்தரமாக இருப்பாங்க. அது இங்கே முக்கியம் இல்லை. அதற்கு எதிரான கருத்தை கொண்டவர்களை தீவிரமாக வெறுப்பார்கள். அப்போ இந்த வெறுப்பு அரசியல் அப்படின்ற சொல்ல இப்போ பரவலாக சமூகம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அது என்ன வெறுப்பு அரசியல்னா தான் சார்ந்து இருக்கக்கூடிய கொள்கைக்கு நேர் எதிர் கொள்கையில் இருக்கக்கூடியவர்களை அறவே வெறுப்பது.
இப்போ கல்லூரிகளில் மாணவர்களிடையே இந்த மாதிரியான செயல்பாடுகள் அதிகமாக வளர்ந்து வருது. அதாவது இந்த கட்சி சார்ந்த இயக்கங்கள் மாணவர்களுக்குள்ளே புகுந்து அவங்க மாணவர்களுடைய மனதில் ஒரு விதையை விதைக்கிறாங்க. நீ இந்த கருத்து கொண்டவன், எதிர்கருத்து சார்ந்தவங்களை பார்த்தா அவனோடு சண்டை செய், அவனோடு வாக்குவாதம் செய் அப்படின்னு சொல்லித்தராங்க. என்ன சொல்லணும்? உரையாடுங்க அப்படின்னு சொல்லணும். அதாவது சண்டை செய்யின்னு கற்றுக் கொடுக்கக்கூடாது. ரைட். அப்படி சாதியம், மதம், அப்புறம் இயக்கங்கள், அரசியல் சார்ந்த இயக்கங்கள், இதையெல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த அமைப்புகள்லாம் நேரடியாக கல்லூரி மாணவர்களோடு தொடர்பில் இருக்குது. பள்ளி மாணவர்களை காட்டிலும் கல்லூரி மாணவர்களை தான் இந்த அமைப்புகள் குறிவைக்குது. ஏன்னா கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வயது வந்தவர்கள், கொஞ்சம் பக்குவம் அடைந்தவர்கள். அதனால் கல்லூரிக்குள் இத்தகைய அமைப்புகள் எளிதாக உள்ள வருது. இந்த தாக்குதலிலிருந்து மாணவர்களால் வெளியே வர முடியல. ஏன் வர முடியலன்னா அங்கே இன்னொரு அமைப்பு வந்து நிற்குது. அதாவது போதைப் பொருள். இப்போ நம்ம மேலே சொன்ன சாதியம், மதம், அரசியல் இயக்கங்கள் இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா மறைமுகமாக தனக்கு ஆதரவாக கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களை தனக்கு ஆதரவாக எப்பயும் வச்சுக்கணுன்றதுக்காக மறைமுகமாக என்ன செய்யுதுன்னா போதைப் பொருட்களை அவங்களுக்கு பழக்கப்படுத்தி விடுது. போதைப் பொருளை உட்கொள்ளக்கூடியவர்கள் சுய சிந்தனையில் இருப்பாங்களானா இருக்க மாட்டார்கள். இப்போ காவல்துறை சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏன் வன்முறை செயலில் ஈடுபடுறாங்க, அவங்கள ஏன் திருத்துவது சிரமமாக இருக்குதுன்னா, கைது ஆகக்கூடிய பல மாணவர்கள், அதாவது வன்முறை செயலில் ஈடுபட்டு கைது ஆகக்கூடிய மாணவர்கள் சுய நினைவில் இருப்பதில்லை. நாங்கள் கைது செய்யும் போதெல்லாம் அந்த மாணவர்களிடம் பேச முயற்சி செய்கிறோம். ஏன்டா இதை செஞ்ச, ஏன் வந்து பேருந்தில் கலாட்டா பண்ணுற, ஏன் வந்து கல்லூரிக்குள்ளே சண்டை போட்டுக்கிற, ஏன் வெளி கல்லூரி மாணவனோடு போய் சண்டை போடுற அப்படிலாம் கேட்டால் அவனுக்கு வந்து தெளிவான ஒரு பதிலை சொல்லக்கூடிய நிலையில் அவன் இல்லை அப்படின்றான். என்ன காரணம்னா பெரும்பாலும் வன்முறை செயலில் ஈடுபடும் பொழுதே போதைப் பொருட்களை உட்கொண்டு கொண்டு தான் செயலில் ஈடுபடுறாங்க. அப்போ கைது ஆகும்போது அவனிடமிருந்து என்ன தகவலை பெற முடியும் காவல்துறை? அப்போ இந்த போதைப் பொருளுக்கு அடிமை ஆனதுனால தான் என்ன நடக்குதுன்னா நிறைய வன்முறை செயல்கள் நடக்குது. போதைப் பொருள் எப்படி மாணவருக்கு கிடைக்குது அதுதான் தெரியாத ஒரு புதிராக இருக்குது. காவல்துறை சுற்றி விசாரணை செய்கிறாங்க, ஆனால் கண்டுபிடிக்க முடியல. காவல்துறைக்கு தெரியறதில்ல எங்கெங்கே போதைப் பொருள் இருக்குன்னு, ஆனால் கல்லூரி மாணவனுக்கு தெரியுதே. ஏன்னா அவனோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அவனுக்கு தெளிவாக அதை கொடுக்குது. அப்போ சமூகம் தொடர்ச்சியாக என்ன செய்யுதுன்னா தன் பிடியில் வந்து கல்லூரி மாணவர்களை வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்குது. அப்போ கல்லூரி மாணவர்கள் நேரடியாக சமூகத்தால் பாதிக்கப்படுறாங்கன்னு புரிஞ்சிக்கலாமா சார் அப்படின்னா புரிஞ்சிக்கலாம். அப்போ ஊடகத்தினுடைய பங்களிப்பு எதுவும் இல்லையா அப்படின்னா இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதாவது ஒரு காலத்தில் ஊடகங்கள் தான் வந்து என்னாச்சுன்னா மிகப்பெரிய பங்களிப்பை செஞ்சுருக்கு. இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு பின்புலமாக இருந்தது எதுனா ஊடகம். அது அப்படியே ஒரு நிலையில் இருந்தது, இன்றைக்கி மாறிடுச்சு. இன்றைக்கி யார் நம்மை ஆளணும் அப்படின்னா ஊடகம் தான் முடிவு செய்யுது. எனக்கான தலைவன் யார் அப்படின்றத ஊடகம் எனக்கு சொல்லி கொடுக்குது. ஊடகத்தில் எது வருதோ அதை நான் உண்மையை நம்புகிறேன் இல்லையா? அப்போ ஊடகங்கள் வழியாக கல்லூரி மாணவர்கள் நிறைய விதத்தில் பாதிக்கப்படுறாங்க. அதாவது சொல்லப்போனால் மன அழுத்தம் அப்படின்ற ஒன்றுத்துக்குள்ளே ஊடகம் வந்து இளைஞர்களை தள்ளிடுது. ஒரு மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு இளைஞன் எதை நாடுறான்னா மறுபடியும் போதைப் பொருளை தான் நாடுறான். ஒரு காலத்தில் அல்லது இன்றைக்கும் வாழக்கூடிய முதியவர்கள் தன்னுடைய உடல் வலியை போக்கிக் கொள்வதற்காக நாள் முழுவதும் நான் உழைக்கிறேன், மூட்டை சுமக்கிறேன், வண்டி இழுக்கிறேன், வயலில் போய் வேலை செய்கிறேன், குனிஞ்சிட்டு வேலை செய்கிறேன், உடம்புலாம் வலிக்குது அப்படின்றதுனால வந்து மது அருந்தினார்கள். அது அவங்க தரப்பில் அவங்க சொல்லிக்கொண்ட நியாயம், அதை நம்ம சரின்னு சொல்ல வரல. அப்படி உடல் உழைப்பை கொடுத்த மனிதர்கள் உடல் வலியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு போதைப் பொருள் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்றைய இளைஞர்களுக்கு என்ன தேவை? அவன் ஏன் அதை எடுத்துக்கிறான்? அவன் ஒரு காரணத்தை சொல்கிறான், மன அழுத்தம், டிப்ரெஷன். எப்படி வந்ததுன்னா ஊடகங்கள் தான். ஊடகங்கள் என்ன செய்யுதுன்னா இளைஞர்கள் மத்தியில் புதிதாக அறிமுகம் செய்யுது. இன்றைக்கி ஒரு திருமணம் நடக்கணும்னா கூட மனதுக்கு பிடித்த மாதிரி பெண் தேடுறது கிடையாது, மாப்பிள்ளை தேடுறது கிடையாது. ஊடகத்தினுடைய பின்புலத்திலிருந்து தான் நம்ம ஒரு பெண்ணை பார்க்குறோம். ஊடகம் சொல்லுது ஒரு பெண்ணுனா இவ்வளோ அழகாக இருக்கணும், இவ்வளோ நீளத்துக்கு தலைமுடி இருக்கணும், பற்கள் இவ்வளோ வரிசையாக இருக்கணும், கண் இப்படி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். அப்படியே ஆணை எப்படி படம் பிடிச்சு கேட்குறாங்க, மார்பு அதாவது தன்னுடைய செஸ்ட் இந்த அளவுக்கு வந்து நல்லா கட்டுக்கோப்பாக இருக்கணும், ஆர்ம்ஸ் இப்படி இருக்கணும், தலைமுடி நிறைய இருக்கணும், வழுக்க இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆணை காட்டும் போது எப்படி காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து இளைஞர்கள் மத்தியில் வருது.
அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே தள்ளப்படுறாங்க. பெண்களை வந்து எளிமையாக நிராகரிக்கிறாங்க. பல பெண்களை போய் பெண் பார்க்கறது, உடனே நிராகரிக்கிறது. அதனால் அங்கே ஒரு தற்கொலை. அப்போ அந்த கல்லூரி மாணவர்கள் வன்முறை செயலில் ஈடுபடுறதுக்கு பின்புலத்தில் ஊடகங்களும் இருக்குது. ஏன்னா ஊடகத்தில் வரக்கூடிய செய்திகளை பார்க்குறாங்க, எப்படி எங்கெங்கே என்னென்ன நடக்குது. இன்றைக்கி சொல்லப்போனால் நான் இந்த பார்த்துருப்பீங்க, இந்த சீரியல் கில்லர் அப்படின்னு ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதாவது கொலைகள் எப்படி செய்வது அப்படின்றதெல்லாம் ஊடகத்தின் வழியாக கற்றுக்குறாங்க. எப்படி செய்யணும்னு அவனுக்கு தெரியல, ஆனாலும் செய்யணும். எப்படி செய்கிறது? அந்த தொடர் கதைகளை பார்க்குறது, அப்புறம் சினிமாவில் வரக்கூடிய காட்சிகளை பார்க்குறது. அப்போ சமூகத்தில் மிகப்பெரிய வன்முறைகள், கொலையாக இருக்கட்டும், ஒரு வங்கியிலேருந்து பணத்தை திருடுவது எப்படின்னா டெக்னிக்கலாக திருடுறாங்க. தொழில்நுட்பத்தின் உதவியோடு எப்படி திருடுவது மாட்டாமல் அப்படின்றதெல்லாம் ஊடகத்திலிருந்து பெற்றுக்கிறாங்க. இன்றைக்கி ஊடகம் சமூகத்தில் விதைக்கக்கூடிய தீமை என்பது இவ்வளோ அளவு அப்படின்னு நம்ம வரையறுத்து சொல்ல முடியாது. கல்லூரி மாணவர்களுக்கு அப்படின்னு நம்ம பேச முடியாது. குழந்தைகளிடமிருந்து தொடங்குது. அதாவது சமூகம் வந்து இளைஞர்களை வந்து என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் இழுக்குது. இளைஞர்கள், வயது வந்தவர்கள், கொஞ்சம் பக்குவம் உள்ளவர்கள். அதனால் சமூகத்தினுடைய தாக்கம் வந்து இளைஞர்களுக்கு ரொம்ப தாமதமாக கிடைக்கும். ஆனால் அந்த ஊடகம் நிகழ்த்தக்கூடிய வன்முறை இருக்குது இல்லையா, அது வந்து வயது வித்தியாசம்லாம் பார்க்காது. இளைஞர்களை தான் தாக்கணும் அப்படின்லாம் நினைக்காது. கையில் ஃபோன் எடுத்து தட்ட தெரிஞ்சால் போதும், ஸ்க்ரீனை அங்கேயே பிடிச்சிக்குது. அப்போ இந்த ஊடகம் நிகழ்த்தக்கூடிய இந்த வன்முறை இருக்கு இல்லையா, அது வந்து குழந்தைகளிடமிருந்தே தொடங்கிடுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஒட்டுமொத்தமாக என்ன தான் நம்ம புரிஞ்சுக்கிறது, கல்லூரி மாணவர்களிடையே வன்முறை செயல்பாடுகள் வருவதற்கு காரணம் சமூகன்றீங்களா ஊடகம் அப்படின்னு சொல்கிறீங்களான்னா இந்த இரண்டினுடைய தாக்கமும் இருக்குது அப்படின்றது தான் ஒரு உண்மை. அப்போ இந்த சமூகமும் ஊடகமும் சேர்ந்து தான் கல்லூரி மாணவர்களுடைய வாழ்க்கையை திசை திருப்பி கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தீர்ப்பை வழங்கி உங்களிடமிருந்து விடைபெற நினைக்கிறேன். இத்தகைய ஒரு சிறப்பான ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்த நவரசம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே தங்களுடைய கருத்துக்களை அழகாக முன்வைத்து வாதம் செய்த 2 அணியினருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.